வலைக்கம் சலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம இப்போ வர மாடல் ஓப்பன் பண்ணி அதில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் எட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால், நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாரீங்களா? வரங்களோ தெரியாது. சரி, இதில் ட்ராப் டவுன் வச்சுக்கிட்டு இதில் டாக்டர் யூசர் எட் பண்ணுறா இல்லாட்டி ஆப்ரேட்டர்ட பெர்மிஷன் கொடுக்குது. நம்ம யூசர் டேபிளில் பார்த்தோம், 2 விதமான பெர்மிஷன் வச்சுக்கிறோம். யூசர் டேபிளுக்கு போகிறேன். இதில் பெர்மிஷன் ஒரு காலம் இருக்குது. இதில் நம்ம யூசர் ஆப்ரேட்டர் டாக்டர் இந்த மாதிரி டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம். நம்ம இதில் ஒரு ஆப்ரேட்டரையும் டாக்டரையும் யூஸ் பண்ணிக்கிட்டு போகிறோம். இப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து நாம் ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்து எடிஷனில் நம்ம வைக்கணும். ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஆஃபீஸர் மட்டும்தான் இது பொதுவாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இது ஃபங்க்ஷன் செய்யும். ஏன்னா ஒரு டாக்டர் ஆல்ரெடி ஈக்கிற அந்த சிஸ்டத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி பேமெண்ட்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிட்டு போகிறது. அப்போ இதுக்கு நம்ம எடிஷனல் ரெஜிஸ்டர் ஃபார்ம்னா எப்படின்னா கெஸ்ட்டாக வந்துலாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இப்போது நீங்கள் சோசியல் மீடியான்னு போனால் நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட்டை திறந்து வைக்கணும். இதில் நாம் என்ன செய்கிறோம், எல்லாரும் வந்து லாகின் பண்ணி பார்க்குறாப்புல இல்லை. அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள ஆளுக்க மட்டும்தான் இந்த சிஸ்டத்துக்குலாம் லாகின். சும்மா பொதுவாக என்ன செய்யலாம், லேண்டிங் பேஜில் வந்து தான் பொதுவாக கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து பார்க்கலாம், விஷயத்தை எடுக்கலாம், அவர் தேவையான விஷயத்தில் எடுத்து புக் பண்ணணும். இப்போது இது என்னத்துக்குன்னு சொன்னால் அட்மினுக்கு உள்ளே மட்டும்தான். அப்போ நம்ம இதில் இன்னொரு அட்மின் வாராரு, அவருக்கும் ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஷிஃப்ட் வைஸாக வேலை செய்யுங்க அந்த கிளினிக்லன்னு சொன்னால், காலையில் ஒரு ஆள் வராரு, ஈவினிங்கோடு போகிறாரு. அப்போ நைட் ஷிஃப்ட்டுக்கு இன்னொரு ஆள் வரான்னு சொன்னால் அவருக்கு அதே அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் அது இல்லாமல் அவருக்கு எடிஷனலாக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னால் அங்கே நாம் யூசர் மேனேஜ்மெண்ட்டில் எடிஷனலாக ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம். இது என்ன, அந்த யூசர் நேம் இதில் தான் நம்ம இமெயிலை கொடுக்குறோம், அதில் பாஸ்வேர்ட். அப்போ நேம் ஒன்று, இமெயில், ரோல், பாஸ்வேர்ட். இதில் வர நம்ம எடிஷனில் இது நேம் கொண்டு இதை கொண்டு வருவோம். சரியா, இதில் பார்த்தோம்னு சொன்னால் நேமுக்கு ஒன்று, இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ன, ரோல் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நான் எடிஷனில் நம்மளோட சிஸ்டத்துக்கு ஒரு டாக்டர் வரான்னு சொன்னால் நான் எடிஷனில் டாக்டர்னு கொடுப்பேன். அப்போ டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் இது பண்ணுவேன், அவரோட ஃபோட்டோ க்ரியேட் பண்ணக்குள்ள இந்த யூஸரும் க்ரியேட் ஆகுவார். அதே டைமில் டாக்டர் டேபிளில் டாக்டரோட டீட்டெயில்ஸும் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல டாக்டர்ஸில் க்ரியேட் ஆகும். அப்போ அந்த டாக்டருக்கு தான் நாம் என்ன செய்வோம், இதில் டாக்டரோட அவைலபிலிட்டி க்ரியேட் பண்ணக்குள்ள இங்கே டாக்டர் ஐடி இந்த டாக்டர்கிட்ட தான் இந்த அவைலபிலிட்டி. இப்போ இந்த டாக்டர் மண்டே, சாட்டர்டே, சண்டே வரான்னுச்சுன்னா அவர் டியூஸ்டே, தேர்ஸ்டே இந்த மாதிரி நேரத்தில் மற்ற டாக்டர் வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இன்னொரு டாக்டர் க்ரியேட் பண்ணக்குள்ள அவரோட அவைலபிலிட்டியை நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். அதே டைமில் எந்த டாக்டர் ஐடின்னு சொல்லி இங்கே ஸ்டோர் பண்ணுவோம். அப்போ அந்த டாக்டரோட ஐடியை வச்சு நம்ம எடுத்து அந்த விஷயம் காட்டுவோம். அப்போ ட்ரீட்மெண்ட்டில் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் இந்த டாக்டர் வந்து என்ன ட்ரீட்மெண்ட்லாம் செய்வாரோ அதை நாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுவோம். இப்போ இதில் யூசர் டேபிள் ஃபஸ்ட்டுக்கு நாம் ஒரு டாக்டர் இந்த இது இல்லாமல் ஆப்ரேட்டராக வந்தால் ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் இல்லை ஃபில் பண்ணி சேவ் பண்ணி இங்கே நாம் லிஸ்ட் பண்ணி செய்கிறத பார்ப்போம். இப்போ நாம் இங்கே சும்மா ஒரு தீமில் உள்ள பாப்பப்பை எடுத்து இங்கே வச்சுக்கிறது. நம்ம அடுத்ததாக வந்து இதில் சப்மிட் பண்ணோன்னு சொன்னால் என்ன செய்யணும், இது அப்படி ஸ்டோர் ஆகணும். டிபியில் ஸ்டோர் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகி எட் பண்ண அந்த ரெக்கார்ட் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகணும்.
இந்த விஷயத்தை தான் இதில் செய்யும். இல்லை நான் புதுசாக ஒரு ஆளை க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஆப்ரேட்டர் கூட க்ரியேட் பண்ணுன்னு சொன்னால் ஒரு யூசர் க்ரியேட் ஆகி ரீலோட் ஆகும். அப்போது நான் க்ரியேட் பண்ண அந்த யூசருங்கன்னு லிஸ்ட் ஆகுது. இது எஜெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகி அந்த வேலையை நடக்கும். இதில் இன்ஸ்பெக்டில் பார்த்தோன்னு சொன்னால் நெட்வொர்க்கில் நியூ யூசர்னு க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் இப்போ இதில் எஜெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு சப்மிட் ஆகுது. அது சப்மிட் ஆகி ரீலோட் ஆகும். நம்ம இதே விஷயத்தை நாம் என்ன செய்வோம், நம்மளோட கோடில் செய்வோம். இப்போ நம்மளோட கோடில் இருக்கிற வந்து பாப்அப் மாடல் ஓப்பன் ஆகுது. இதில் எடிஷனலான ஃபீல்டை கொண்டு வருவோம். இதுலேயும் சப்மிட்டை செய்யும். இதில் கோட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் இந்த யூசர் பிளேடுக்கு வரேன். இதில் ஆல்ரெடி நாம் ஈகிற எல்லா யூசர்ஸையும் எடுத்து லிஸ்ட் பண்ணுறதை பார்க்கணும். சரியா? இதில் எடிஷனலாக தான் நாம் என்ன செய்கிறோம், எட்னியூண்டு பட்டனை கொண்டு வரோம். நான் பாப்அப் பட்டனை அந்த தீம்லேருந்து எடுக்கிறத ஆல்ரெடி சொன்னேன். இதில் நாம் கார்ட்ஸ் அடுத்தது இதில் பார்த்தோன்னு சொன்னால் மாடல்ஸ், இந்த மாடல்ஸை தான் நாம் யூஸ் பண்ணி அந்த பாப்அப் செஞ்சுக்கிறோம். இந்த மாடல்ஸோட கோடும் இந்த பேஜுக்குள்ள இந்த HTML-க்குள்ளே அதை எடுத்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணோன்னு சொன்னால் டேட்டா பிஎஸ் ஏன்னா பூஸ்டப்ட டார்கெட் கிளாஸ் வந்து இதுன்னு யூஸ் பண்ணும் பூஸ்டர் மாடலில். அப்போ இது என்ன செய்யும், இந்த பிஎஸ் மாடலில் அந்த நம்ம என்ன ஐடியை கொடுத்திக்கிறோமோ அந்த ஐடிக்குள்ள இது வந்து ஓப்பனாக இது மாடல் பேட்டில் இருக்கும். இதை கிளாஸ் வந்து ஒட்ட வாங்கின மாதிரி நம்மளுக்கு இந்த இது வந்து ஷோ ஆகும். இப்போ நம்மளோட கோடில் தங்கிக்கிற ஹைட்டில் இது ஷோ ஆக சொல்ல இந்த மாடலுக்குள்ள நம்ம சொல்லிக்கிறேன் எக்ஷனில் இந்த ஃபார்ம் எங்கே சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு URL செட் பண்ணிக்கிறோம். சர்வீஸ் எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் ஒரு PHPக்கு இது சப்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஷனில் ஒரு URL அப்படி நம்ம இதில் செட் பண்ணி வச்சுக்கிறோம். போகிறோம் நம்ம இந்த எஜெக்ஸில் அனுப்பக்குள்ள இந்த எக்ஷனில் உள்ள URL யூஸ் பண்ணி எடுத்து சப்மிட் பண்ணுவோம். அதே மாதிரி இதில் ஹிடனில் ஒரு வெளியே ஒன்று போடுறோம். ஏன்னு சொன்னால் சப்மிட் பண்ணக்குள்ள இந்த வெளியை நாம் சேர்த்து தான் சப்மிட் பண்ணுவோம். ஹிடன் லைன் தான் ஆனால் ஷோ ஆகாது ஃப்ரண்ட்டில் யூஐயில் வந்து. அப்போது இதையும் சேர்த்து சப்மிட் பண்ணி இந்த எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் தானே இதில் தான் கெட் பண்ணி எடுப்போம். இந்த விஷயம் போஸ்ட்டில் வரும். அப்போது இதில் என்ன எக்ஷன் பார்ப்போம். எக்ஷன் கிரியேட் யூஸரா, கிரியேட் டாக்டரா, இல்லாட்டி கிரியேட் என்று சொல்லி நாம் உள்ளுக்கோ எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் உள்ளுக்கோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுப்போம். இங்கே எக்ஷனை செக் பண்ணி தான் அது உள்ளுக்கு அது வந்து போகிறாப்புல. இப்போ இந்த எக்ஷன் எங்கே போவோம், எஜெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போவோம். போச்சுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இங்கே பார்க்கும் ரிக்வெஸ்ட் மெத்தட் வந்து போஸ்ட்டில் இருக்குதா. அடுத்தது இஸ்ஸெட் எக்ஷன் வந்து வருதா போஸ்ட்டில். அப்போ எக்ஷனும் வரும். நம்ம எக்ஷனில் கிரியேட் யூசர்னு அனுப்புவோம். கிரியேட் யூசரும் வருதா அப்படின்னு பார்க்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த இஃப்குள்ளே போகும். மற்றபடி இந்த இஃப்குள்ளே போகாது. இப்போ இதில் ஒவ்வொரு இஃப் கண்டிஷனோட நிறைய ஃபங்க்ஷன்ஸை எழுதி வச்சுக்கிறது. அப்போ டெலீட் ஆயிருந்தால் இதுக்குள்ள வரும், அப்டேட் ஆயிருந்தால் இதுக்குள்ள வரும், கிரியேட் ட்ரீட்மெண்ட், கெட் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரி ஒன்றுக்கா
நம்ம கண்டிஷன் போட்டு ஃபங்க்ஷன்ஸை எழுதி வச்சுக்கலாம். இதை இங்கே வரக்குள்ள இங்கே கிரியேட் யூசர்னு வரும். அதுக்கு பிறகு கிரியேட் யூசர் இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்துன்னு சொன்னால் அது இது உள்ளக்க வரும். வந்ததோட இதில் நம்ம யூசர் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், பெர்மிஷன் இது எல்லாத்தையும் இதே பெர்மிஷன் வந்து டாக்டர் ஆயிருந்தா எடிஷனலாக டாக்டரோட நேம், அவரோட டிஸ்கிரிப்ஷன். நம்ம ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணியிருந்தோம்னு சொன்னால் அது ஃபைல்ஸ்ன்னு வரும். போஸ்ட்டில் வராமல் அந்த இதுலேயே வந்து ஃபைல்ஸ்ன்ற இதில் இமேஜ் வந்து வரும். இப்போ அந்த இமேஜை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணுற விஷயத்தை பார்க்குறோம். இந்த விஷயத்தை அடுத்ததாக பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஃபைல் ஸ்டோர் பண்ணுறதில் இந்த விஷயம்லாம் பார்த்துக்கலாம். ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது, அதோட நேம் செட் பண்ணுறதுல லிமிட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். அப்போது இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே வருது, இதில் செட் பண்ணிவிட்டு அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு இந்த வேரியபிளில் செட் பண்ணிவிட்டு வரோம் யூசர் கிளாஸை கால் பண்ணுறோம். இந்த யூசர் கிளாஸில் என்ன ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிற அந்த கிளாஸ் இது. இப்போ அதில் இந்த ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இதில் க்ரியேட் யூசர், இப்போ க்ரியேட் யூசர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் மெத்தட் ஒன்று இருக்குது. இப்போ அந்த மெத்தட் வந்து இதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், பெர்மிஷன், இமெயில் அவரை ஆக்டிவாக இல்லையா, டிஃபால்ட்டாக வந்து ஆக்டிவ். நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணக்குள்ள அது ஆக்டிவில் தான். இங்கே பிறகு நாம இன்ஆக்டிவ் பண்ணுறோம் நம்ம விஷயத்தை அப்டேட் விஷயத்தில் செய்வோம். அப்போ இஸ் ஆக்டிவ் ட்ரூவாகவே டிஃபால்ட்டாக வரும். அதுக்கு பிறகு நாம் யூசர் மாடலை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்ததாக கெட் யூசர் பை யூசர் நேம் ஒரு இமெயில். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போமே. இப்போ இதில் நான் இந்த இமெயிலுக்கோ இந்த யூசர் நேம்க்கோ ஒரு ஆளை ஸ்டோர் பண்ணிடுறேன். அட்மின் யூசர் நேம்ல அட்மின் ஜிமெயில். ஆல்ரெடி அது ஈக்குதா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். ஆல்ரெடி இந்த யூசர் இருந்துருன்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும், ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்போ ரிட்டர்ன் பண்ணேன்னு சொன்னால் அங்கே எரராக ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த ஒரு மெசேஜை ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல கிரியேட்டட் ட்ரூவா இல்லையா, அப்போ ஃபால்ஸ்ன்னு வரும். அப்போ ஃபால்ஸ்ன்னு வந்து அங்கே ஒரு மெசேஜ் கொடுத்துக்கிறோம், மேபி யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு யூசரை க்ரியேட் பண்ண போகிறோம், க்ரியேட் ஃபால்ஸாக வரும். அந்த இடத்துல ஆல்ரெடி இருந்துருன்னு சொன்னால் க்ரியேட்டட் ஃபால்ஸில் வரும். அப்போ இங்கே ஃபால்ஸாக இருந்தால் உடனே இங்கே வந்துடும், இந்த எரரை ரிட்டர்ன் பண்ணும். இதை கெட் பண்ணி எடுத்து நாம் அலர்ட்லையோ இதுலையோ க்ரியேட் பண்ணக்குள்ள நாம் காட்டுவோம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி. சரியா, அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அடுத்ததை பார்ப்போம். இதில் இந்த யூசர் மாடல் டபுள் டைம் யூஸ் ஆகிக்குது, இது ஒன் டைம் இதில் யூஸ் ஆகணும். சரியா, அப்போ அதில் யூசர் நேம், பாஸ்வேர்ட், பெர்மிஷன், இமெயில், செட் இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி முடிஞ்சு இந்த யூசர் கிளாஸில் அந்த ஆப்ஜெக்டில் உள்ள மெத்தடிக்கு அந்த கிளாஸில் அதுதான் எட் நியூ ரெக்கார்டு. இப்போ புதுசாக ஒரு ரெக்கார்டை தானே க்ரியேட் பண்ண போகிறோம், எட் நியூ ரெக்கார்டு கொடுக்கும். க்ரியேட் யூசருக்குள்ள தானே வருது. அப்போ இது வந்து என்ன செய்யும், புது ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணும். இந்த எட் நியூ ரெக்கார்டில் என்ன ஆயிக்கோன்னு சொன்னால் நம்ம 1 2 3ன்னு பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னு சொன்னால் டிஃபால்ட்டாக அந்த 1 2 3யை ஸ்டோர் பண்ண மாட்டோம். என்ன செய்வோம், அந்த பாஸ்வேர்டை வந்து பாஸ்வேர்டு ஹேஷுக்கு கொடுப்போம். இப்போ இதில் 1 2 3ன்னு வரும். எட் நியூ ரெக்கார்டில் பாஸ்வேர்டிங்க பாஸ்வேர்டு 1 2 3ன்னு வந்துருன்னு சொன்னால் அப்போ இதில் பாஸ்வேர்டு ஹேஷ் ஒன்று நிற்குது. இதில் கொடுத்தோன்னு சொன்னால் இது வந்து என்கிரிப்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு டேட்டா பேஸ் நான் தான் இந்த சைட் டெவலப்பர்னாலும் சொல்லலாம், நம்மளுக்கு என்ன செய்யலாது, இவர்கிட்ட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க இயலாது. அது வந்து என்கிரிப்ட் ஆகிக்கும். இது நான் வந்து ஹேஷ் பண்ணி தான் நான் என்ன செய்வேன், ஸ்டோர் பண்ணுறேன். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக நாம் இப்படி ஸ்டோர் பண்ணுறது. அடுத்தது இந்த பாஸ்வேர்டை மாற்றிட்டோம். இப்போ என்ன செய்யும்னா இந்த 1 2 3 என்கிரிப்டட் கோடு என்னவோ, என்கிரிப்டட் ஆகி வந்து இந்த மாதிரி கோடு என்னவோ அதுதான் இதில் ஈக்கும். இப்போ இதைத்தான் என்ன செய்கிறோம், யூசர் நேம், பாஸ்வேர்ட், பெர்மிஷன், இமெயில் இது அவ்வளோத்தையும் பெராமீட்டரில் செட் பண்ணி
இன்சர்ட் குவாரியில் இன்சர்ட் குவாரி யூஸ் பண்ணி இந்த டேபிள் யூசர் டேபிளில் செட் ஆகிக்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி தேவையான விஷயத்தில் இல்லை பேராமீட்டராக பாஸ் பண்ணுது. இது என்ன செய்யும், அந்த யூசரை க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன செய்யும், இதுலேருந்து ட்ரூன்னு ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல சரியாக இதில் ரிட்டர்ன் ஆகிச்சிருன்னு சொன்னால் யூசர் ஈக்கிறாருன்னு வரும். இப்போ இதில் யூசர் ட்ரூன்னு வரும். இப்போ இது ஒரு யூசர் க்ரியேட் ஆகிச்சிருன்னு சொன்னால் இங்கே யூசர் வரும். அப்படி இல்லாட்டி இதுவும் ஃபால்ஸ்ன்னு வரும். இந்த இடத்துல இது க்ரியேட்டட்னு சொன்னால் இந்த இடத்துல ட்ரூவாக வரக்குள்ள இந்த இடத்துல பெர்மிஷனை செக் பண்ணு. இப்போ இந்த பெர்மிஷன் வந்து டாக்டராக இருந்தால் லாஸ்ட் யூசர் ஐடி எடுத்து மெடிசனில் டாக்டரோட டீட்டெயில்ஸையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணப்போம். ஒரு இந்த டேபிளில் யூசரை ஸ்டோர் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், இந்த யூசர் ஐடியை எடுத்துகிட்டு போய் டாக்டர் டேபிளில் யூசர் ஐடியை போடணும். ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யுது, யூசரோட டீட்டெயில்ஸ்லாம் இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த யூசரோட ஐடிக்குமே லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆகின ஐடி அதை எடுத்துகிட்டு போய் டாக்டர் டேபிள்ஸுக்கு போகிறோம். இப்போ டாக்டர் டேபிள்ஸில் என்ன செய்கிறோம், அந்த டேபிளில் தேவையான டீட்டெயில்ஸ் இன்சர்ட் பண்ணி யூசர் ஐடியும் போட போகிறோம். இப்போ இதில் பார்க்குற பெர்மிஷன் வந்து டாக்டராக நான் இதில் ஆப்ரேட்டரும் க்ரியேட் பண்ணால் டாக்டரில் நான் ஸ்டோர் பண்ண தேவை. இதே பெர்மிஷன் வந்து டாக்டராக இருந்தால் நான் என்ன செய்கிறேன், இந்த யூசர் மெனூவில் கெட் லாஸ்ட் இன்சர்ட் ஐடின்னு கொடுக்கு. இப்போ லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆகின ஐடி என்ன அப்படின்னு சொல்லி இதை எடுக்கும். இப்படி ஒரு கோல் ஒன்று மெத்தட் ஒன்று செஞ்சுக்கிறேன். இதில் என்ன செய்யும், மேக்சிமமான ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் இன்சர்ட் ஐடின்னு எடுத்து அடுத்த செல்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். லாஸ்ட் இன்சர்ட் ஐடி இப்போ இதில் மேக்சிமமாக எத்தனை இருக்குது, யூசர் டேபிளில் 2 ஐடி வந்து 2 இருக்குது. அப்போ இது வந்து 2 ரிட்டர்ன் பண்ணும். புதுசாக க்ரியேட் பண்ணோன்னு சொன்னால் அங்கே வந்து 3வது ரெக்கார்டு ஒன்று இன்சர்ட் ஆகிடும். அப்போ 3வது ஐடி வந்து அங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்போது இதை க்ரியேட் டாக்டருக்கு போட்டோம். இதே மாதிரி க்ரியேட் டாக்டர்னு செஞ்சு வச்சு அந்த டாக்டரோட டீட்டெயில்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறோம். இதில் க்ரியேட் டாக்டருக்கு போகணுன்னு சொன்னால் இதில் நேம் அபவுட் யூசர் ஐடி இங்கே யூசர் ஐடியும் சேர்த்து பாஸ் பண்ணுறோம். அடுத்தது இஃபெக்டிவாக இல்லையா ஃபோட்டோ, இல்லை நம்ம ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தோன்னு சொன்னால் அதை எடுத்து அதோட யூஆர்எல் பார்த்திக்கும். இதில் இமேஜ் ஃபைல் நேம், இப்போ இதில் நம்ம அந்த இமேஜை ஸ்டோர் பண்ணி இமேஜில் ஃபைல் நேமை வச்சு இதில் வச்சுப்போம். இப்போ இதில் பார்த்தோன்னு சொன்னால் இமேஜ் ஒன்று வரும். இந்த இமேஜை கொண்டு போய் இமேஜ் ஈக்கிறா இல்லையான்னு பார்க்கும். அப்படி இமேஜ் இருந்துருன்னு சொன்னால் வரும். இமேஜில் எரர் இருந்துருன்னு சொன்னால் அங்கே ரிட்டர்ன் ஆகிடும். அப்லோட் பண்ண இமேஜில் எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக கீழே வரும் இமேஜில் சைஸ் என்னன்னு பார்க்கும். அந்த சைஸ் வந்து 500 கேபிக்கு கூட வைக்கணும், குறைய வைக்கணும். லிமிட் வந்து 500 கேபி. இது குறைந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த இமேஜை அப்லோட் பண்ணணும். பெரிய பெரிய இமேஜ் அப்லோட் பண்ணால் இதில் எக்ஸப்ட் பண்ணாத மாதிரி ஒரு லிமிட்டேஷன் ஒன்று வச்சுக்கணும். அடுத்ததாக யூனிக்கான ஒரு கோடு ஒன்று, இது வந்து யூனிக்கான நம்மளுக்கு கோடு ஒன்று ஜென்ரேட் பண்ணி தரோம். அதோட டொட் பண்ணி எக்ஸ்டென்ஷன், இப்போ இமேஜ் பிஎன்ஜி ஜேபிஜின்னு வரும். அதோட எக்ஸ்டென்ஷனை இதில் எடுத்து வச்சு நியூ ஃபைல் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ யூனிக்கான ஃபைல் நேம் ஒன்று நாம் a.png அப்லோட் பண்ணால் a.png ஸ்டோர் ஆகாது. இங்கே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் யூனிக்காக ஒரு நேம் ஒன்று ஜென்ரேட் பண்ணி .png போட்டு ஸ்டோர் பண்ணக்குள்ள நியூ ஃபைல் நேம் வந்துடும். இப்போ நியூ ஃபைல் நேம் ஒரு இடத்துல ஈக்கும். இதில் டார்கெட் டைரெக்ஷன் ஒன்று கொடுப்போம். நம்மளோட ப்ரொஜெக்டில் டார்கெட் டைரெக்ஷன் வந்து எஸ்ஹெச்ன்ற ஃபோல்டருக்குள்ள அப்லோட்ஸ். இதில் நம்மளோட ப்ரொஜெக்ட் உள்ளக்கு நம்ம எஸ்ஹெச்சுக்குள்ள தானே எல்லா ஃபைல்ஸ் சிஎஸ்எஸ் ஜேஎஸ் இமேஜஸ்லாம் ஸ்டோர். இதில் அப்லோட் ஒரு ஃபோல்டரை வச்சுக்கிறோம். இதுக்குள்ள என்ன செய்யும், ஸ்டோர் பண்ணிட்டு டார்கெட் பார்த்து கொடுக்கும். இது ஆல்ரெடி ஸ்டோர் ஆகணும். இதில் பாருங்கள் யூனிக்கான ஒரு
ஐடி ஒன்று க்ரியேட் ஆகி .png ஜேபிஜி அதில் என்ன எக்ஸ்டென்ஷனை நாம் அப்லோட் பண்ணுறோமோ அது வந்து இங்கே வரும். இந்த மாதிரி யூனிக்கான ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகி இதில் அப்லோட் ஆகும். இதில் டார்கெட் டைரெக்ஷன் ஒன்று கொடுத்தீங்க. இந்த டார்கெட் டைரெக்ஷனுக்கு என்ன செய்யும், அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகும். மூவ் அப்லோடட் ஃபைல். இப்போ நம்ம ஒரு ப்ரௌசரில் ஒரு ஃபைலை அப்லோட் பண்ணோன்னு சொன்னால் டெம்பரரியான ஒரு நேம் ஒன்று அது கீக்கும். டெம்பரரியாக நம்மளுக்கு ஒரு யூஆர்எல்ல தந்திக்கும், அது தான் இந்த இடத்துல ஈக்கும். இது என்ன செய்யுது, அங்கே இருந்து அந்த ப்ரௌசரில் இருந்து நம்மளோட டார்கெட் டைரெக்ஷனுக்கு ஃபைலை மூவ் பண்ணும். டார்கெட் டைரெக்ஷன் எஸ்எட்ஸுக்குள்ள அப்லோடு ஃபோல்டர் அது உள்ளுக்கு டொட் பண்ணி ஸ்லேஸ் பண்ணிக்க என்ன செய்யும், இந்த ஃபைல் நேமை கொடுக்கு. இந்த ஃபைல் நேமை கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஃபைல் நேம் ஓட்டோ ஜென்ரேட் ஆகினதோட .png இந்த எக்ஸ்டென்ஷனோட ஈக்கும். இதுக்கு இந்த ஃபைலை அப்லோட் ஒரு மூவ் பண்ணு, இதில் இருந்து மூவ் பண்ணு. இது மூவ் ஆகிச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு ஸ்டோர் ஆகிடும். இந்த இடத்துக்குள்ள அந்த இமேஜ் வந்து வந்துடும். இப்போ இதில் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ நம்மளுக்கு இமேஜ் வந்துட்டு ஃபைல் நேமும் வந்துட்டு. இப்போ நான் ஜஸ்ட் ஃபைல் நேமை மட்டும்தான் டிபியில் ஸ்டோர் பண்ணும். இல்லை ஒரு நான் இந்த டாக்டர் போட்டிக்கிறேன்னு சொன்னால் இதில் இந்த இடத்துல நான் வந்து ஃபோட்டோட ஃபைல் நேமை மட்டும்தான் அங்கே ஸ்டோர் பண்ணுவேன். .png சம்திங். இதில் பார்த்து வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஒரு இடத்துல ஸ்டெட்டிக்கான பாத்தில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் டார்கெட் டைரெக்ஷன். அதில் இருந்து ஸ்லேஸ் பண்ணி நான் ஃபைல் நேமை கொடுத்தேன்னு சொன்னால் நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறதுக்கு ஈஸியாக காட்டிடுவேன். இது ஈஸி. அப்போ மூவ் ஆகுறையில் என்ன செய்யறதுன்னு சொன்னால் எல்ஸுக்குள்ளே வந்துடும். அப்போ இதில் எரர் ஒன்று காட்டும். மற்றபடி இந்த ஃபைல் நேம் வந்து ஸ்டோர் ஆகி ஃபைல் நேம் நம்மளுக்கு கிடைச்சிடும். இந்த ஃபைல் நேமை தான் நாம் என்ன செய்கிறோம், இங்கே டாக்டர் ஸ்டோர் பண்ணக்குள்ள அதில் ஃபைல் நேமே ஸ்டோர் பண்ணுறோம். டிபி ஸ்டோர் பண்ணி அதான் சக்ஸஸ்ன்னு சொன்னால் இங்கே தூண்டு வரும். இதை நாம் எதுக்கும் யூஸ் ஆகலை, அதால் நம்ம இதை எடுக்க தேவையில்லை. இது ஸ்டோர் ஆகிடும். அப்போது யூஸரும் க்ரியேட் ஆகி அதுக்கு டாக்டர் பெர்மிஷன் இருந்தால் டாக்டர் டீட்டெயில்ஸும் ஸ்டோர் ஆகி லாஸ்ட்டாக நமக்கு யூஸர் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு நம்மளுக்கு மெசேஜ் ஒன்று ரிட்டர்ன் ஆகும். இதில் நான் வந்து ஒரு டாக்டரை க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஆல்ரெடி டாக்டர் வந்து ஒரு அளிக்கிறாரு யூசர்ஸ். ஆனால் டாக்டருக்கு நேம் அப்போது புது டாக்டர் யூஸர் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அதே டைமில் இந்த இடத்துல நம்மளுக்கு புது டாக்டரும் க்ரியேட் ஆகிடுவார். இல்லை பார்த்தோம் சார் ரீலோட் பண்ணுறேன். இது வேறு டேபிள் ஒன்றில் கொடுப்பட்டிக்கும். இந்த ஆகிக்கிறாரு. இந்த யூஸர் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி இது வந்து லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணேன் டாக்டர். இதை இமேஜ் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யூனிக்கான கோடு ஒன்று அதோட .pngயோ ஜேபிஜியோ நம்ம என்ன எக்ஸ்டென்ஷன் ஃபைல் அப்லோட் பண்ணுறோமோ அதோட எக்ஸ்டென்ஷன் இங்கே போகும். சரியா? இவ்வளோ தான் இந்த யூஸரில் இந்த க்ரியேட்டுக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் இப்போ டெவலப் பண்ணிட்டிருக்கிற இந்த ப்ரொஜெக்டுக்குள்ள நாம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நாம் இதில் ஜஸ்ட் இந்த பாப்பப்பை கொண்டு வந்துட்டோம். அடுத்ததாக வந்து இதில் எடிஷனில் இன்னொரு ஃபீல்ட் நேமுக்கு கொண்டு வரும். இது அந்த பாப்பப்ட பட்டன். இதில் மாடல் எங்கே இருக்குன்னு சொன்னால் இதில் ஐடியோட இந்த மாடல் இருக்கு. இதில் நாம் எடிஷனில் என்ன செய்ய போகிறோம், இதில் யூசர் நேம் இருக்குது. இதில் நான் வந்து என்னது இன்புட் ஃபீல்டு ஒன்று கொடுக்குறேன். இதில் நேம் போல் இமெயில்.
இதில் இமெயிலை டைப் பண்ணுறதுக்குள்ளது நாம் இமெயிலேருந்து டேட்டாவை எடுப்போம். சரியா? அடுத்ததாக இது வந்து நேம் டாட் என்டர் நேம். சரியா? நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அடுத்தது ரோல். இதில் ரோல் வச்சுக்கிறேன். இது கீழே டாக்டர்னு சொன்னால் அடிஷனலான ஃபீல்ட்ஸை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாம் இந்த டாக்டர் ஆப்ரேட்டர் யூஸர் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள இதை மட்டும் பார்ப்பேன். இப்போதைக்கு க்ரியேட் கொடுத்ததோட நான் வந்து என்ன செய்யணுங்க, சப்மிட் பண்ணணும். இங்கே எஜெக்ஸ் மூலமாக இந்த ஃபார்மில் இருந்து இதை நான் வந்து ஃபார்ம் ஒன்று செட் பண்ணி இதை சப்மிட் பண்ணணும். இதில் பார்த்தோன்னு சொன்னால் யூசர்ஸ் இதில் ஃபார்ம் நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபார்முக்கு ஐடி என்னன்னு சொன்னால் க்ரியேட் ஃபார்மில் ஐடி ஒன்று வைக்கிறோம். சரியா? இதில் க்ரியேட் ஃபார்மில் ஐடி. இந்த ஃபார்மை நான் அந்த மாடல் ஹெடருக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஃபார்மை லாஸ்ட்டாக ஃபூட்டருக்கு கீழே எண்ட் பண்ணி விட்ரு. இதில் மாடல் ஹெடர், நான் வந்து இந்த ஃபார்முக்குள்ள வந்து மல்டி பார்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா அப்படின்னு சொல்லி நாம் இதுக்குள்ள ஒரு ஃபைல் அப்லோட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் கரெக்டாக நான் வந்து மல்டி பார்ட் ஃபார்ம் டேட்டா யூஸ் பண்ணுவேன். இல்லை ஃபைல் அப்லோடு ஒன்றுமே யூஸ் பண்ண இல்லை, ஜஸ்ட் க்ரியேட் பண்ணுறது மட்டும்னு சொன்னால் நம்மளுக்கு இது தேவையில்லை. இது இல்லாட்டி நம்மளுக்கு ஃபைல்ஸில் சரியாக டேட்டா வராது. நம்ம இதில் யூஸை இதில் எடுக்கிறோமே ஃபைல்ஸுண்டு, அதில் நம்மளுக்கு டேட்டா வராது. இப்போ இதில் என் பண்ணுறோம். இதோட ஃபைல் ஃபார்மேட். இப்போ என்ன செய்யும், நாம் க்ரியேட் பட்டன் கொடுத்ததோட க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணதோட இந்த ஐடி மெத்தடை இந்த ஐடியை வச்சு இது சப்மிட் ஆகிச்சுதுன்னு சொன்னால் இந்த க்ரியேட் ஃபார்மை சப்மிட் பண்ணுன்னு சொல்லி நாம் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுத போகிறோம். இல்லாக பொட்டமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எட் ஃபார்ம்ஸ் என்று சொல்லி அதுக்குள்ளே ஒரு யூசர் ஜேஎஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சு இதை நான் வந்து இதில் போட்டுறேன். ஏன் ஃபூட்டரை கீழே போகிறோன்னு சொன்னால் இதில் தான் எஜெக்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம் ஃபூட்டரில். நான் வந்து அது பிறகு தான் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த ஜேக்வாரிலாம் இன்க்ளூட் பண்ணிப்பேன். ஜேக்வாரி யூஸ் பண்ணி தான் நாங்கள் எஜெக்ஸ் மூலமாக சப்மிட் பண்ண போகிறோம். எல்லா ஸ்கிரிப்டுமே இலைக்கும் நம்ம எடிஷனான ஸ்கிரிப்ட் இந்த பேஜுக்கு மட்டும் எடிஷனில் ஒரு ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணுறோம். இப்போ நான் ஃபூட்டருக்குள்ள போட்டேன்னு சொன்னால் எல்லா பேஜ் லோட் ஆகலையும் இந்த ஸ்கிரிப்ட் வந்து லோட் ஆகா. நம்மளுக்கு இந்த பேஜ் லோட் ஆகக்குள்ள மட்டும் இந்த ஜேஎஸ் ஃபைல் லோட் ஆகினா சரி அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். இதில் எஸ்ஹெச்சுக்குள்ள ஃபார்ம் ஜேஎஸ் நம்ம இன்னும் எஸ்ஹெச்சுக்குள்ள ஃபார்ம்ஸ்லாம் ஒன்று க்ரியேட் பண்ணல. இதில் வரேன் எஸ்ஹெச்சுக்குள்ள ஹோம் ஜேஎஸ், அதில் user.js ஒரு ஃபைலை வச்சு இதை அப்படி புக் பண்ணி நம்மளுக்கு எடுக்கு என்ன ஜேஎஸ் இதை 1 by 1 காட்டுறோம். கோடில் என்ன ஆகிக்குது user.js. இதில் என்ன ஆகிக்குதுன்னு சொன்னால் பெர்மிஷன், அடுத்து அந்த ட்ரிகர் விஷயத்தை பார்ப்போம். வேலிடேஷன், அடுத்து கிரியேட். ரைட், நான் வந்து கிரியேட்டை கிளிக் பண்ணால் கிரியேட் ஹேஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் இந்த கிரியேட் இந்த ஐடி உள்ள பட்டனை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகணும். நான் இதை கிளிக் பண்ணுவேன், அந்த நேரத்தில் என்ன செய்யும், ஒன் கிளிக் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும்.
இதை ஒன்று கிளிக் ஆக வச்சதுன்னு சொன்னால் நம்மளுக்கு கிரியேட் ஃபார்ம் அந்த இதுக்குள்ள வந்து கிரியேட் ஃபார்ம்டு ஐடி உள்ள ஃபார்மை எடுக்குது. அதை எடுத்து ஃபார்ம்டு வேரியபிளில் வைக்கிறோம். ஃபார்ம் இருந்துச்சுன்னா இந்த எரர் கன்சோலில் வராது. அப்படி ஃபார்ம் இருந்துன்னு சொன்னால் அடுத்ததாக வரும் பாஸ்வேர்டு இன்புட். அப்போது நம்ம பாஸ்வேர்ட் வெளியீடான பாஸ்வேர்டானு செக் பண்ணணும். இதில் நம்ம ரெண்டுலேயும் பாஸ்வேர்ட் கொடுத்திப்போம். அதில் வெலிடேஷனை செக் பண்ணோம். இது ரெண்டுமே மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அலர்ட் ஒன்று வாராப்பில். அடுத்தது இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். சரியாக வெளியீடாக கொடுத்தா மட்டும்தான் சப்மிட் பண்ண கூடும். சரியா? அடுத்ததாக வந்து கிரியேட் ஃபார்ம். அதில் இந்த எட்ரிபியூட்டில் இந்த எக்ஷனை எடுக்கிறோம். நாம் இந்த எக்ஷனில் தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த ஃபார்மில் எங்கே சப்மிட் ஆகணும் அப்படின்ற யூஆர்எல்லை கொடுக்குறோம். எங்கே சப்மிட் ஆகணும், சர்வீசஸ் அதுக்குள்ள எஜெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு ஃபைலுக்கு சப்மிட் ஆகணும். இதில் சர்வீசஸில் எஜெக்ட் ஃபங்க்ஷன் ஒரு PHP ஃபைலுக்கு சப்மிட் ஆகணும். இதில் இதையும் போடுறேன். நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறேன். நான் இப்போதைக்கு எதை யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும் அன்கமெண்ட் பண்ணுறேன். ட்ரீட்மெண்ட் யூடியூப்ஸ் டாக்டர் இதையும் கமெண்ட் பண்ணுறேன். நம்ம இன்னும் டாக்டர் இதுவும் செய்யலை. இது அவ்வளோத்தையும் அப்பாயின்மெண்ட், பேமெண்ட், ட்ரீட்மெண்ட், யூஸர் எவ்வளோத்தையும் கமெண்ட் பண்ணுறேன். இது எவ்வளோ இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. யூஸர் மாடல் ஈக்குதுன்னு சொன்னால் இதில் மாடல்ஸ் இந்த ஃபோல்டருக்குள்ள யூஸர் மாடல் ஈக்குது. சரியா? அடுத்ததாக மற்ற விஷயம் ஒன்றும் இன்னும் செய்யலை. அதை அடுத்ததாக பார்ப்போம். சரியா? இப்போது எக்ஷனை எடுக்குது. கிரியேட் ஃபார்மில் இருந்து எக்ஷனை எடுக்குது. எக்ஷனில் எஜெக்ட் ஃபார்ம் எங்கே சப்மிட் ஆகணும்னு எடுத்துரும். அடுத்ததாக செக் வெலிடிட்டி அப்படின்னு பார்க்குறோம். இந்த ஃபங்க்ஷனில் ஃபார்ம் செக் வெலிடிட்டின்றா இதில் ரிக்கார்டு நாம் கொடுத்திப்போமே ஃப்ரண்ட்டில். இல்லை நான் இந்த இன்புட் ஃபீல்டுக்கு ரிக்கார்டாக எடிஷனில் எட் பண்ணிப்பேன். அதெல்லாம் ஃபில் ஆகிக்கிறா அப்படின்னு பார்க்கும். இல்லை நான் இதில் ரிக்கார்டு எட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இது கட்டாயம் ஃபில் ஆகில்லாட்டிங்கன்னு இதுக்குள்ளே எரரை காட்டும். இது ட்ரூவாக வரும். எல்லாமே ஃபில் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இது ட்ரூவாக வரும். அதோட ரிப்போர்ட் வெலிடிட்டி இது ரெண்டையும் பார்க்குறேன். பார்த்துட்டு எல்லாமே ஃபில் ஆகிருந்ததுன்னு சொன்னால் தான் இது உள்ளுக்க வரும். வந்து ஃபார்ம் நான் ஃபார்மில் ஈக்கும். ஃபார்மில் இருந்து ஃபார்ம் டேட்டான்னு எடுக்கிறேன். ஃபார்ம் டேட்டான்னு கொடுத்து இப்படி கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி எடுத்தேன்னு சொன்னால் இந்த ஃபார்மில் உள்ள நேம் வெளியில் இங்கே தானே இதில் உள்ள நான் உள்ளுக்க வந்து இன்புட் ஃபீல்டெலாம் யூஸ் பண்ணிப்பேன். இது உள்ளுக்க இன்புட் ஃபீல்டு என்ன நினைக்குது, நேம் இது ஒரு இன்புட் ஃபீல்டு. அடுத்தது இமெயில், பாஸ்வேர்ட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சீரியலைஸ் ஆகி இது உள்ளுக்க செட் ஆகிடும். ஹோம் டேட்டாவில் கீ வேல்யூவாக இந்த இடத்துல சப்மிட் ஆகும். இப்போ இதில் டேட்டாக்கில் எஜெக்ஸ் யூஸ் பண்ணுறது இப்படி நம்ம ஜேக்கோரடி எஜெக்ஸை யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் எஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி யூஆர்எல்லை கொடுப்போம். இந்த யூஆர்எல் என்ன, இந்த எக்ஷனில் உள்ள யூஆர்எல். அடுத்தது டைப், இது என்ன மாதிரியான போஸ்டா கெட்டா என்ன மெத்தடை கொடுப்போம். அடுத்தது ஃபார்ம் டேட்டா, இந்த ஃபார்முக்குள்ள உள்ள அவ்வளோ டேட்டாவும் இதில் நான் என்ன ஃபில் பண்ணிக்கிறேனோ இன்புட் ஃபீல்டில் அது எல்லாமே ஃபார்ம் டேட்டாக்கில் வரும். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு போஸ்ட் பண்ணுறோம். கண்டென்ட் டைப் செட் பண்ணுறேன், ப்ராசஸ் டேட்டா இந்த மாதிரி. டேட்டா டைப் வந்து ஜேசனில் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கிறாப்புல டேட்டா டைப்பு இங்கே நாம் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது நான் சப்மிட் பண்ண போகிறோம், ரிட்டர்ன் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வரமே, அது சக்ஸஸ் ஆயிருந்ததுன்னு சொன்னால் இதுக்குள்ள வரும், எரர் ஆயிருந்ததுன்னு சொன்னால் இதுக்குள்ள, கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடு சக்ஸஸ் ஆகி முடிஞ்சதுன்னு சொன்னால் இங்கே ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட்டுக்குள்ள வரும்.
இப்போது சக்ஸஸ் ஆகி ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அதுக்கு பிறகு என்ன சரி செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்ப்ளீட்டுக்குள்ள நாம் இந்த விஷயத்தை என்ன செய்ய தேவைன்னு சொன்னால் போட்டுக்கொள்ளும். இப்போ ரெஸ்பான்ஸில் என்ன செய்யணும்னு சொன்னால் ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு இங்கே ரிட்டன் ஆகும் என்ன சக்ஸஸ்னு வருமே, இல்லை சக்ஸஸ் மெசேஜ் இது ரெண்டும் ரிட்டன் ஆகும். சக்ஸஸ் டூண்டு வரும், மெசேஜும் வரும், ஜேசைடு என்கோடில் வரும். அப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெஸ்பான்ஸில் மெசேஜையும் எடுக்கலும் சக்ஸஸையும் எடுக்கலும். நான் ஜேசன் என்கோட் பண்ணி எடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு இன்னொன்று ஈஸியாக ரெஸ்பான்ஸ் மெசேஜ்னு கொடுத்தா உங்களுக்கு அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணுறாப்புல இருக்கும். அது சக்ஸஸ்ன்னு கொடுத்தா சக்ஸஸ் ட்ரூவா ஃபோல்ஸா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். ட்ரூன்றோன்னா ட்ரூ இல்லாட்டி ஃபோல்ஸ். நான் ட்ரூன்னு சொன்ன பிறகு நான் கிளாஸ் செட் பண்ணுறேன். அதில் ஒரு அலர்ட் ஒன்று காட்டணும் தானே பட்டன்ஸ், இல்லைனா ப்ரைமரி கிளாஸை செட் பண்ணுறேன். இல்லை அதே சக்ஸஸ் ஃபோல்ஸாக இருந்தால் டேஞ்சர்ன்ற கிளாஸை செட் பண்ணுறேன். அப்போ இதே அலர்ட் இந்த அலர்ட்டை நான் என்ன ஷோ அலர்ட்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள வச்சுருக்கேன். இது வந்து ஃபூட்டரில் நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இந்த விஷயத்தை ஷோ அலர்ட் விஷயத்தை பார்ப்போம். இப்போ ஷோ அலர்ட்டில் என்ன செய்யும், அந்த இடத்துல நான் இல்லை ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணத்தோடைய இல்லை பார்த்துப்பீங்க இந்த இடத்துல எரர் சம்திங் வரும். இப்போ யூஸர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னா அந்த எரர் இல்லை வரும். அந்த விஷயத்தெல்லாம் இல்லை தான் இது மூலமாக தான் காட்டும் ஷோ அலர்ட்னு சொல்லி. அடுத்தது ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ன்னு சொன்னால் ஆல்ரெடி பாப்அப் மாடல் ஒன்று ஓப்பன் லைக் தானே, இப்படி ஓப்பன் லைக் இதை ஒட்டோவாக க்ளோஸ் பண்ணி விடணும். நான் க்ரியேட் பண்ணுறேன், இது இன்செர்ட் ஆகிட்டு இப்போ ஒட்டோவா என்ன செய்யணும், இதை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேஜை ரீலோட் பண்ணி விட்டா இந்த புது யூஸர் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இல்லை அப்போ இந்த மாடலை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே தான் மாடல் ஹைடு, இது வந்து பூஸ்டப்பில் உள்ளது. இப்போ இது என்ன செய்கிற மாடல் ஹைட்னு கொடுக்குறேன். இப்போ இது என்ன செய்யும், இந்த குறிப்பிட்ட மாடல் வந்து நம்மளுக்கு ஹைடா. நம்ம மாடல் வந்து என்ன நேம் யூஸ் பண்ணிக்கிறோம், இதில் க்ரியேட் நியூ யூஸர் அப்படின்னா க்ரியேட் நியூ யூஸர் மாடல் வந்து ஹைட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அதை ஹைட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு டைம் ஒன்று கொடுத்து அந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகணும். லொக்கேஷன் ரீலோட்னு சொன்னால் நான் என்ன இந்த யூஆர்எல் ஈக்கிறனோ இது வந்து ஒரு ரீலோட் ஆகும். அதுதான் அந்த ஃபங்க்ஷன் வேலை. அப்போ இதை லொக்கேஷன் ரீலோட்னு கொடுத்தா அந்த பேஜ் திரும்ப லோட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம டேபிளுக்கு டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டோம், புது டேட்டா ஒன்று. இப்போ ரீலோட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் புது ரெக்கார்டுன்னு இங்கே வந்துடும். ஏன்னா இது ஃபெச் பண்ணி புது ரெக்கார்டை தானே எடுத்துகிட்டு வரோம். இந்த யூஸர்ட இதில் வந்து டாப்பில் நாம் வந்து அவ்வளோ யூஸரையும் கெட் பண்ணி எடுக்கிறத வச்சுக்கிறோம். இப்போ இது என்ன செய்யும், அவ்வளோ யூஸரையும் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் எல்லா யூஸரையும் எடுக்கிறதுக்கு வச்சுக்கிறோம். அப்போ புது யூஸருங்கன்னு க்ரியேட் பண்ணத்தோட இங்கே ஷோ ஆகி காட்டு. இப்போ இதில் அடுத்த விஷயம் இல்லை ஷோ அலர்ட். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஃபூட்டருக்குள்ள ஷோ அலர்ட் வேலை என்னன்னு சொன்னால் இதுக்குள்ள நான் ஒரு மெசேஜை கொடுப்பேன், அலர்ட் டைப் ஒன்று கொடுப்பேன். அலர்ட் டைப் டேஞ்சரோ இல்லை பூஸ்டப்பில் நான் இல்லை காட்டிக்கிறேனே அலர்ட். இதில் ஸ்னீட் டீமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலர்ட்ஸ் இதில் பேசிக்கான அலர்ட்ஸில் கிளாஸ்ட நேம் உங்களுக்கு தெரியும். என்ன ப்ரைமரி, செகண்டரி, சக்ஸஸ், டேஞ்சர், வார்னிங், இன்ஃபோ, இந்த மாதிரி கிளாஸஸ் சீக்கிரம் அந்த கிளாஸஸ்லாம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஸ்டைலை எடுத்துக்கொள்ளணும். இதில் ரெட் கலரில் வரும் எல்லோ வார்னிங், இது இன்ஃபர்மேஷன், இது டார்க் குள்ளை, இந்த மாதிரி கிளாஸஸ் சீக்கிரம். இப்போ அதே தாங்கன்னு ஷோ அலர்ட்டில் என்ன செஞ்சுக்கிது, அலர்ட் டைம் நான் டேஞ்சர்னு கொடுத்தா அங்கே டேஞ்சர் செட் ஆகும். அலர்ட் கிளாஸுக்கு அப்புறம் டேஞ்சர். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே சக்ஸஸ்னா சக்ஸஸ். அப்போது அலர்ட் கண்டெய்னர் டிஃபால்ட்டாக வந்து ஐடியா வந்து அலர்ட் கண்டெய்னர்னு கொடுக்குறேன். நான் எங்கே எல்லாம் அலர்ட் கண்டெய்னர் இருக்கிறோம் அந்த இடத்துலலாம் இந்த அலர்ட்டை காட்டு டிஃபால்ட்டாக இந்த ஐடி. நான் அடிஷனலாக ஒரு அலர்ட் ஐடி ஒன்று வச்சு அதுக்குள்ள இந்த அலர்ட்டை காட்டுன்னு சொன்னால் நான் அடிஷனல் ஐடியா ஒன்று அங்கே நான் கொடுக்க.
அப்போ நான் என்ன செய்கிறேன், அலர்ட் கண்டெய்னருக்குள்ள இந்த அலர்ட்டை எட் பண்ணி விடு. நான் வந்து அந்த ஃபோமுக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாப்அப் மாடல் இருக்கும். இதில் ஒரு அலர்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி இது எடிட்டுக்குள்ளது பொடி அலர்ட் கண்டெய்னர்னு ஒரு டிவ் ஒன்று போட்டிங்க. இந்த டிவ்வுக்குள்ள என்ன செய், அந்த அலர்ட்டை எட் பண்ணு, இந்த இடத்துல எட் பண்ணுன்னு சொல்லுறது தான் அந்த ஸ்கிரிப்டில். அப்போ இதில் என்ன செய்கிறோம், அந்த டிவ்வுக்குள்ள எட் பண்ணிடு. நான் இல்லை ஐடியா ஒன்று மாற்றி கொடுத்தேன்னு சொன்னால் அந்த என்ன ஐடியா கொடுத்துக்கிறேன்னா அதுக்குள்ள அலர்ட்டை எட் பண்ணும். நான் இந்த ஸ்கிரிப்டையும் ஃபூட்டரில் போடுறேன். நான் இப்போ கிளிக் பண்ணுறேன், சப்மிட் ஆகுது. பேலோடில் பார்த்தேன்னு சொன்னால் பாருங்கள், இதில் நான் சப்மிட் கொடுத்ததோடைய எஜெக்ஸில் சப்மிட் ஆகுது. பேலோடில் பார்த்தேன்னு சொன்னால் நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்ட், பெர்மிஷன், இது இவ்வளோவுமே சப்மிட் ஆகுது. எங்கள் யூஆர்எல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசிடி இந்த சர்வீஸ் எஜெக்ஸ் ஃபங்க்ஷன்.phpக்கு சப்மிட் ஆகுது. ரெஸ்பான்ஸாக வந்து எக்ஸஸ் டினைட்னு வருது. ஏன்னு சொன்னால் நான் கண்டிஷனில் எக்ஸ்டெண்ட் வந்து செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கண்டிஷனுக்குள்ளே வராட்டி, இந்த கண்டிஷன் உள்ளுக்கே வராட்டின்னு சொன்னால் லாஸ்ட்டில் எக்ஸஸ் டினைடை ரிட்டர்ன் பண்ணும். நான் இதை ரிட்டர்ன் பண்ணாமல் விட்டால் என்ன செய்யும், இதே ரிக்வெஸ்ட்டு திரும்ப ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ரீலோட் பண்ணுன்னு சொன்னால் எம்டியாக வரும். இல்லைன்னா சும்மா டிஃபால்ட்டாக எக்ஸஸ் டினைடு கொடுக்குறேன். இதே இஃப் உள்ளுக்க வரையிலன்னு சொன்னால் போஸ்டான்னு பார்ப்போம். மெத்தட் வந்து போஸ்ட் ஆகி எக்ஸன் வந்து நம்ம ஒன்றும் வைக்கல, அதால் இது உள்ளுக்கே வராது. நான் இதில் இந்த ஃபார்முக்கில் நான் வந்து ஹிடனில் என்ன செய்கிறேன், ஒரு எக்ஸெண்டு இதை கொண்டு வர. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர்ஸ்க்குள்ள எக்ஸெண்ட் ஒன்று ஹிடனாக வச்சுப்போம். இதில் கிரியேட் யூசர்னு வச்சுப்போம். இதே நான் வந்து இந்த இடத்துல போடுறேன். அப்போது அது உள்ளுக்க இஃப் உள்ளுக்க வரும். இப்போ இஃப் உள்ளுக்க வந்துடுன்னு சொன்னால் இது உள்ளுக்க வந்துடுன்னு சொன்னால் இந்த ப்ரொசஸ் இது உள்ளுக்க உள்ளது நடக்கும். நான் இந்த இடத்துல டிடி பண்ணுறேன். நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இதில் போஸ்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இஃபுக்குள்ள வரும். இதுக்கு முன்னுக்கு வரையில் நான் சொன்ன எக்ஸன் வைக்கல. இப்போது இது வந்து இஃபுக்குள்ள வரும். ரிப்ளை பண்ணுறேன். நான் ஃபார்மை ரீலோட் பண்ணணும். நான் சொன்னால் நான் இப்போது எட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முக்குள்ளே இப்போ ஈக்காது. நான் சொன்னால் ரீலோட் பண்ணியிலே இதில் பொடி உள்ளுக்கு அங்கே எட் பண்ணிக்கிறேன். நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ எட் நியூ கொடுக்குறேன். இந்த ஃபார்முக்குள்ள இன்ஸ்பெக்டில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஃபார்ம் உள்ளுக்கு பொடிக்குள்ள ஹிடனில் எக்ஸன் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதை சப்மிட் பண்ணுறேன்.
சப்மிட் பண்ணத்தோட இங்கே வருது இது லைன் 19. நான் என்ன பேலோடில் சப்மிட் பண்ணுறேனோ அந்த விஷயம் அங்கே போஸ்ட்டில் வருது. என்ன எக்ஸ்டனில் ஸ்ட்ரிங் ஒன்று வருது, அடுத்து நேமில் ஹெச்டின்னு வருது, இமெயில், பாஸ்வேர்ட், இப்படி போஸ்ட்டில் என்ன எல்லா விஷயமும் வருது. நான் என்ன செய்கிறேன், இதுக்கு பிறகு இது எல்லாத்தையுமே அசைன் பண்ண பெர்மிஷன் டாக்டர்லாம் அங்கே வரையில்லை, இப்போதைக்கு நம்ம செட் பண்ண இல்லை, இமேஜும் வராது. அப்போது இமேஜ் இல்லைன்னு சொன்னால் இது உள்ளுக்க வராது. இது இப்போதைக்கு நான் இமேஜ் கொடுக்கல, இது அவ்வளோவுமே இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன். வந்துட்டா இப்போ கீழே வரோம், யூசர் மாடல். யூசர் மாடலில் ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள தான் இந்த கிரியேட் யூசர்ன்ற மெத்தடி. இந்த மெத்தடுக்கு பார், இந்த மெத்தடுக்குள்ள வந்தேன்னு சொன்னால் இதில் கிரியேட்டடா இல்லையாண்டு பார்க்கலாம். கிரியேட்டட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து இந்த இடத்துல வரும். இது உள்ளுக்க போய் பார்த்தேன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆல்ரெடி உள்ள யூசரோட இமெயில் அதை கொடுத்து பார்ப்போம். இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் வைக்கிறோம். இப்போ இதில் நம்ம admin@gmail அந்த விஷயத்தையும் கொடுப்போம். இது ஆல்ரெடி தானே admin@gmail கிரியேட் பண்ணுறேன். யூசர் நேம் நான் யூசர் நேம்டு கொடுத்துக்கிறேன். நாம் அந்த இடத்துல நேம்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் எஜெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்தேன்னு சொன்னால் யூசர் நேம் இங்கே நேம்டு தான் நாம் பாஸ் பண்ணுறோம். இப்போ யூசர் நேம் கொடுத்துக்கிறேன், இங்கே நேம்டு வச்சுன்னு சொன்னால் யூசர் நேம் வரும். அடுத்ததாக இதில் இதுக்கு முன்னுக்கு இப்படி இருந்ததால தான் இந்த எரர் வந்து ஏன்னு சொன்னால் அதுக்குள்ள அன்டிஃபைன் எரே கீ யூசர் நேம் இப்படி ஒரு அந்த எரேக்கில் இப்படி ஒரு கீ இல்லையா அப்படின்னு சொல்லுது. இப்போ இதுக்குள்ள இப்படி ஒரு கீ இல்லை அப்படின்னு சொன்னால் எரர் வரும். நம்ம அதெல்லாம் அப்படி எரரும் காட்டக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம கட்டாயம் இந்த மாதிரி நல் சேஃப்டிக்கு செக் பண்ணணும். இப்படி இருந்தால் எல்லாமே எம்டி ஆகிக்கும். அப்படி எம்டி ஆகிருந்ததுன்னு சொன்னால் அங்கே ஒரு எரர் ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். இப்படி எல்லாமே எதெல்லாம் எம்டியாக ஈக்கக்கூடாதோ அதெல்லாம் எம்டி செக்கப் ஒன்று பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். சரியா, இப்போதைக்கு அந்த வெலிடேஷனை விட்டுட்டு அடுத்ததை பார்த்துட்டு வெலிடேஷனை பார்ப்போம். இப்போ இது வந்துருன்னு சொன்னால் இது அவ்வளோத்தையும் எடுத்து இங்கே கொடுக்குறோம். இங்கே கொடுத்தோன்னு சொன்னால் இங்கே போவோம், இது உள்ளுக்க வந்துடும். இப்போ இதில் யூசர் நேம் மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ யூசர் நேம் வருது. நான் இதில் இமெயிலில் நான் கொடுத்த அந்த admin இமெயிலை திரும்ப சப்மிட் பண்ண. இப்போ admin@gmail.com இது வந்து நான் ஆல்ரெடி யூசர்ஸுக்குள்ள வச்சுக்கிறது. அப்போ இது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிக்கிற ஒன்று. இதை நாம் என்ன செய்யக்கூடாது, ஆல்ரெடி இருக்கிற யூஸரை திரும்ப ஸ்டோர் பண்ண விடக்கூடாது. இப்போது அதுக்குள்ள கண்டிஷனை செக் பண்ணுறது தான் இது. இப்போ இதை என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இப்போ எக்ஸிஸ்ட் யூஸராக இல்லையாண்டு பார்க்குறோம். ரிப்ளை பண்ணுறேன். அந்த இமெயிலில் உள்ள யூஸர் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஆள் ஈக்கிறாருன்னு அர்த்தம். கெட் யூசர் பை
யூசர் நேம் ஒரு இமெயில், இப்போ யூசர் நேமையும் கொடுக்குறோம், இமெயிலையும் கொடுக்குறோம். அந்த யூசர் நேமுக்கோ இமெயிலுக்கோ ஒரு அழிந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு அவரை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்ற ஒரு மெத்தட் ஒன்று எழுதி வச்சுக்கிறேன். இது மெத்தடில் யூசர் நேம் போவோம், இமெயில் போவோம். இது ரெண்டுமே பெராமீட்டரில் செட் ஆகி செலக்ட் ஆல் ஃப்ரம் யூசர் டேபிள் வேர் யூசர் நேம் ஈக்குவல் டு ஓர் கொடுத்துக்கிறோம். இப்படியே நீக்கிற இந்த யூசர் நேமில் ஒரு ரெக்கார்ட் ஈக்கிறான்னு பாரு, அப்படி இல்லாட்டி இந்த இமெயிலில் ஒரு ரெக்கார்ட் ஈக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த யூசர் நேம் இமெயிலில் ஈக்கிறான்னு பார்க்கும். கேஸ் சென்சிட்டிவ் பார்க்குறது ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், இப்போ யூசர் நேம் இல்லை எட்மின் ஜிமெயிலில் கொடுத்தீங்க, இன்னொருத்தன் வந்து என்ன செய்வான், எட்மினையே கேபிட்டலில் கொடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். அப்போது நம்ம ஸ்டோர் பண்ண விடக்கூடாது. இப்போ இப்படி சர்ச் பண்ணக்குள்ள இது என்ன செய்யும், இந்த ரெக்கார்டை ரிட்டர்ன் பண்ணாது. நாம் வந்து என்ன செய்யணும், டேட்டா பேஸில் உள்ளதையும் லோ கேஸ் பண்ணி அவ்வளோத்தையும் அதோடையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம அனுப்புகிறதையும் லோ கேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். கேஸ் சென்சிட்டிவ் இல்லாத மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் வந்து இப்படி கொடுத்தாலும், நான் ஏ கேபிட்டலில் கொடுத்தாலும் இங்கே எலோ பண்ணக்கூடாது. இதில் நான் வந்து ஏஏ கேபிட்டலில் கொடுக்குறேன். பேலோடில் அதுவும் என்ன செய்யுது, ஈக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு வருது. இதில் ரெட்மி டிபியில் டிஃபால்ட்டாக அது செக் பண்ணி தான் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ யூசர் நேம் ஒரு இமெயிலில் ஈக்குதான்னு பார்த்து ரிட்டர்ன் பண்ணுது. நாம் சம்டைம்ஸ் எடிஷனில் தேவைப்பட்டோன்னு சொன்னால் நாம் இந்த யூசர் நேமையும் இமெயிலையும் லோவர் கேஸ் பண்ணுவோம். அடுத்தது இதில் வர நாம் செக் பண்ணி வாரமே ரிசல்ட்ஸ் அதையும் லோவர் கேஸ் பண்ணி அங்கே நாம் யூசர் நேமை கொடுப்போம். இதை நாம் செக் பண்ணக்குள்ள இதில் இருந்தால் அதில் உள்ள வெளியே எல்லாத்தையுமே லோ கேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னுச்சுன்னா அதை ரெக்கார்ட் ஈக்குதா இல்லையான்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இதில் இந்த ரிட்டர்ன் ஆகும் அந்த ரெக்கார்ட். அப்படி வந்துருன்னு சொன்னால் இங்கே யூசரில் இது யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் யூசர்னு வரும். அப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். இதில் ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு வரும். நாங்கள் நான் எடிட் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஆல்ரெடி ஈக்குது தானே. இதோட ரிசல்ட்ஸ் என்ன வரும்னு சொன்னால் நம்மளுக்கு ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகும். இங்கே ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகிச்சுதுன்னு சொன்னால் எஜெக்ஸில் இங்கே கிரியேட்டட் வந்து ஃபால்ஸாக ரிட்டர்ன் ஆகும். இப்போது நான் இதை எடுத்துட்டேன்னு சொன்னால் இங்கே கிரியேட்டட் ஃபால்ஸில் வந்துடும். அப்போது சக்ஸஸ் ஃபால்ஸுக்கு வந்து நம்மளுக்கு அந்த சக்ஸஸ் ஃபால்ஸ்னு உள்ள மெசேஜ் தான் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸாக வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சக்ஸஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் சம்திங் நம்ம ஒரு மெசேஜை கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஃபால்ஸில் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெசேஜ் வரும். இப்போ இதில் நான் இமெயில் வந்து ஒரு நியூ இமெயில் கொடுத்தேன்னு சொன்னால் நம்மளுக்கு இதுக்கு வெளியே வந்துடும், எக்ஸிஸ்ட்டுக்குள்ளே வராது. நான் இதில் மெயிலை மாற்றி கொடுக்குறேன். கிரியேட் பண்ணுறேன்.
அது வந்து இந்த இடத்துல வந்துட்டு சரியா ரிப்ளை பண்ணுறேன் இந்த இடத்துல வந்துட்டு அப்போது ஆல்ரெடி அந்த நேமில் யூசர் இல்லை அப்படி இப்போ இதுக்கு போகிறோம் எங்கே வரும் இந்த யூசர் எல்லாத்தையும் செட் பண்ணி யூசரை க்ரியேட் பண்ணும் இது உள்ளுக்க யூசர் க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷன் இதில் நான் சொன்னேன் பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணி போடணும் இப்போ 1 2 3 வந்துருன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் அதை என்ன வருதுன்னு பார்ப்போம் என்ன திஸ் பாஸ்வேர்ட் இதுக்கு முன்னுக்கு என்ன வந்துருன்னு என்ன பார்ப்போம் இதுக்கு முன்னுக்கு பாஸ்வேர்டில் என்ன வருது ஐப்பரோ என்னத்தை செட் பண்ணுது அப்படின்னு சரியா அப்போ இதில் எட்னி ஒன்று கொடுக்குறேன் வாங்க பாருங்க புறமிச்ச பார்ப்போம் இப்போ இல்லைனா க்ரியேட்னு கொடுத்தா இங்கே என்ன செய்யுது ஏஎஸ்டின்னு தான் நான் சப்மிட் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் நான் ஃபஸ்ட்டுக்கு ஏஎஸ்டின்னு கொடுக்குறேன் அதை ஹேஷ் பண்ணி நம்மளுக்கு இதில் ரிட்டர்ன் பண்ணிக்கும் இதில் நான் ஏஎஸ்டின்னு கொடுக்குறேன் நம்மளுக்கு பாஸ்வேர்டை ஹேஷ் பண்ணித்தான்னு சொன்னதோட இதில் ஹேஷ் பண்ண பாஸ்வேர்டு இதை தான் நான் டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இதில் யூசர் நேம் அடுத்தது பாஸ்வேர்ட் பெர்மிஷன் இமெயில் இது அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ணுறேன் இதில் அவ்வளோத்தையும் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ரிட்டர்ன் பண்ணுற ட்ரூவாக ஃபால்ஸான் இது என்ன செய்யும் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ணிடும் ஸ்டோர் பண்ணிச்சதுன்னு சொன்னால் அங்கே கிரியேட்டட் ட்ரூன்னு வரும் இப்போ இதில் நான் வந்து ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வரும் யூசர் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆகிச்சுன்னு சொன்னேன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படி ரிட்டர்ன் ஆகுது அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும் க்ரியேட் ஆகிடும் அப்படி இல்லாட்டி நான் அந்த இடத்துல ஓன்லையா எரர் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ்னே ரிட்டர்ன் பண்ணுறேன் எப்போ ட்ரூ ஆகுமோ அப்போ அந்த ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட் இருந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு சக்ஸஸ் மெசேஜ் வந்து இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகும் இப்போ நான் திரும்ப கொடுத்தேன்னு ஆல்ரெடி க்ரியேட் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன வரும் யூசர் நான் இதில் இன்னொரு சேஞ்சஸ் ஒன்று செஞ்சுட்டு சப்மிட் பண்ணுறேன் நேமையை செக் பண்ணோம் அதில் நேமிங் இப்போ என்ன செய்யுது செக் பண்ணி க்ரியேட் பண்ணி ரீலோட் ஆகுது திரும்ப எட் பண்ணுறேன் க்ரியேட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகி புது யூசர் வந்து க்ரியேட் ஆகிட்டு இல்லை யூசர் டேபிளில் பார்த்தேன்னு சொன்னால் புது யூசர் என்ன செய்யுது க்ரியேட் ஆகுது நான் இந்த இடத்துல யூசர் ஸ்டேஜில் ரீலோடை இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன் இதையும் கமெண்ட் பண்ணுறேன் ஹைட் ஆகாமல் இருக்கிறது அடுத்ததாக நான் வந்து இதில் கண்டெய்னர் வந்து எட் பண்ணல அதில் சக்ஸஸ் மெசேஜ் வாராப்பில் இங்கே கண்டெய்னரை எட் பண்ணிவிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டெய்னர் டிவ் ஒன்று எட் பண்ணி அலர்ட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி இதை நான் வந்து எடிஷனில் இதுக்கு போகிறோம் எட் பண்ணேன் இந்த ரோக்கு போகிறோம் இப்போ அலர்ட் கண்டெய்னர் இருக்குது இப்போ ஜேஎஸில் என்ன ஆகிதுன்னு சொன்னால் ஷோ அலர்ட் வேலை என்ன ஃபூட்டரில் நாம் செட் பண்ணிக்கிறோம் அலர்ட் கண்டெய்னரோட கிளாஸ் ஐடி உள்ள எலமெண்ட்டுக்கு இந்த மெசேஜை HTML எலமெண்ட்டை எட் பண்ணி விடு இந்த மெசேஜில் என்ன மெசேஜ் வைக்கணுமோ அதில் என்ன மெசேஜ் வருதோ அது மெசேஜை எட் பண்ணி இந்த மெசேஜை ஷோ பண்ணு இதில் என்ன செய்யும் அந்த மெசேஜை இந்த இடத்துல ஷோ பண்ணும் ஷோ பண்ண போகிறோம்
ஒரு டைம் ஒன்று கொடுத்துட்டு அதை ஹைட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த டைம் உள்ளுக்கே நம்ம ஹைடிங் வேலையும் சரியா. இப்போ இதை என்ன செய்யும், ஒரு டைமுக்கு பிறகு தான் ஹைட் பண்ணோம். நான் இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்னு வந்தேன். நான் திரும்ப ரீலோட் பண்ணுறேன், எட் பண்ணுறேன் புது யூசர் ஒன்று. கிரியேட் என்ன செய்யுதுங்கண்ணே, அந்த அலர்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எட் ஆகிட்டு. நான் இதுக்கு பிறகு நான் ஹைட் பண்ணேன், ரீலோடும் பண்ணேன். இது அலர்ட் கண்டெய்னர் உள்ளுக்கோ ப்ரைமரி கிளாஸ் உள்ள இது நான் ப்ரைமரி தானேங்கண்ணே கொடுத்துக்கிறேன் டிஃபால்ட்ங்கண்ணே. நான் வந்துங்கண்ணே சக்ஸஸை கொடுக்குறேன். இதில் அலர்ட்டில் சக்ஸஸ் தான் நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இந்த க்ரீன் கலர் வாருது, நாம் க்ரீனை யூஸ் பண்ண சொன்னால் இதில் உள்ள க்ரீன் வந்து சரியான ஒரு லுக்கை தராது. அதால் தான் நம்ம ப்ரைமரி யூஸ் பண்ணேன். திரும்ப நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நல்லா தான். அப்போது இதில் டிஸ்மிஸபிள் கொடுத்திக்கிறோன்னு சொன்னாங்கண்ணே நம்மளுக்கு அந்த பட்டனில் க்ளோஸ் பட்டன் வரும். நான் வந்து இதில் பார்த்தேன்னு சொன்னால் இதில் நான் எஜெக்ஸில் எட் பண்ணக்குள்ள இதில் ஷோ அலர்ட்டில் டிஸ்மிஸபிள் அலர்ட் டிஸ்மிஸபிள் ஃபேட் ஷோ இந்த கிளாஸை கொடுத்தி. இது இப்போது நான் இதை க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னால் இதை வந்து க்ளோஸ் பண்ணுற பட்டன் ஹெட் ஆகிறதுக்கு இந்த கிளாஸை நான் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலர்ட் இல்லை இந்த இதுக்கு வந்து அது டிஸ்மிஸபிள் ஹெட் ஆகிருக்கேன், இதுக்கு ஹெட் ஆகவில்லை. இதில் இன்ஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட இந்த கிளாஸ் ஹெட் ஆகி எடிஷனில் இந்த கிளாஸ் இல்லாட்டி அந்த பட்டன் நம்மளுக்கு உள்ளுக்க உள்ளது இல்லை பட்டன் இல்லாமல் வச்சேன்னு சொன்னால் சிம்பிளாக இந்த மாதிரி நான் பட்டனோட வச்சு இந்த கிளாஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் பொறவு இதை அதுக்குள்ளே உள்ள இதை கிளிக் பண்ணக்கூட அந்த டிவ்வே க்ளோஸ் ஆகிறாப்புல. இப்போ இதை க்ளோஸ் பண்ணால் அதை ரிமூவ் பண்ணுறாப்புல. அப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அது க்ளோஸ் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் இப்போ என்ன செய்யலாம், நான் க்ரியேட் பண்ணதோட ஒரு டைமிங்க்கு போகிறோம் அதை க்ளோஸ் பண்ணுறேன், ஹைட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணிவிடும். ரீலோட் பண்ணாமல் இருந்தோன்னு சொன்னால் புதுசாக உள்ள ரெக்கார்டை காட்டாது. க்ரியேட் பண்ணோம் அந்த டிவ்வை ஹைட் பண்ணும், அந்த மாடலை ஹைட் பண்ணும். இப்போ ஒரு விஷயத்தை நான் க்ரியேட் பண்ணிடுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அப்போ நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக உள்ள புதுசாக க்ரியேட் பண்ண ரெக்கார்டு வந்துங்கன்னா லோடாக வீக்காது. புதுசாக நான் அந்த பேஜுக்கு திரும்ப வந்தால் தான் அந்த பேஜ் லோட் ஆகி அந்த ரெக்கார்ட் வரும். இப்போ பிஹெச்பியில் அப்படி செஞ்சேன்னு சொன்னால் இந்த மாதிரி தான் ஈக்கி ஒன்று அந்த டிவை திரும்ப ரீலோட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி பேஜை ரீலோட் பண்ணணும். பொதுவாக டேட்டா டேபிள்லாம் அது உள்ளுக்க அந்த டேட்டா டேபிள் வந்து யூஸ் பண்ணுவோம். ஜேக்வாரிட டேட்டா டேபிள்லாம் இருக்குது, அதை அட்வான்ஸாக போகல பார்த்துட்டு போயிடும். இப்போ இதை நாம் இந்த பேஜையே ரீலோட் பண்ணி விட்றோம். இப்போ இந்த பேஜ் ரீலோட் ஆகிச்சுன்னு சொன்னால் புதுசாக ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணதோட அந்த ரெக்கார்டு வந்து இதில் விசிபிள் ஆகும். பாஸ்வேர்ட் மிச் இல்லை, ஹைட் ஆகிட்டு புதுசாக ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிட்டு. பாஸ்வேர்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லி இந்த இடத்துல செக் பண்ணுறோம். செக் பண்ணி என்ன செய்கிறோம், ஷோ அலர்ட், அதில் பாஸ்வேர்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்லிட்டு டேஞ்சர்னு கிளாஸை கொடுக்குறோம். இது எங்கே ஷோ ஆகும், இதில் அலர்ட் கண்டெய்னருக்குள்ள ஷோ ஆகும். இப்போ செஞ்ச விஷயத்தெல்லாம் நான் புஷ் பண்ணுறேன். நீங்களும் இப்போ செஞ்ச அவ்வளோத்தையும் விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதை காப்பி பண்ணி எடுத்து செய்யாமல் நீங்களா என்ன செய்யுங்க.
நீங்கள் அவங்க அந்த டிசிடி க்ளோன் பண்ணி வச்சுப்பீங்களா, அதில் போய் புல் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. சரி, அடுத்ததை பார்ப்போம். நான் இதில் க்ரியேட் பண்ணக்குள்ள இமெயிலை வந்து ஸ்டோர் பண்ணக்குள்ள லோவர் கேஸில் ஸ்டோர் பண்ணுறேன். நான் வந்து நான் என்ன தான் அதில் நான் கேபிட்டல் அப்பர் கேஸ் லெட்டர்லாம் யூஸ் பண்ணால் கூட நான் எல்லாத்தையும் வந்து இங்கே லோவர் கேஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறது. இப்போ நான் செக் பண்ணக்குள்ளையும் நான் சும்மா டிஃபால்ட்டாக அதை லோவர் கேஸுக்கு மாற்றி செக் பண்ணுன்னு சொன்னால் சரி. அதால் நான் ஸ்டோர் பண்ணக்குள்ளேயே எப்போ இமெயிலை ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னால் நான் வந்து லோவர் கேஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். இல்லை ஸ்டோர் பண்ணக்குள்ளேயும் லோவர் கேஸில் எடுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இமெயில் லீக்குதான்னு பார்ப்போம் தானே, இந்த இடத்துலையும் இந்த இமெயில் எடுத்து நான் லோவர் கேஸ் பண்ணியே என்ன செய்யுங்க, இமெயில் எடுத்து செக் பண்ணுறேன். அதில் இஷ்யூ வராது. இந்த இதை அட்வான்ஸான மெத்தட்லாம் நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். சிம்பிளாக இந்த மாதிரி இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு போவோம். யூசர் நேம்க்கு வைக்கணும்னு சொன்னால் அதுக்கும் வச்சு செஞ்சுட்டு போயிடலாம். நம்ம யூசர் நேம் எடுத்த நேரில் டிஸ்பிளே பண்ணுவோம். யூசர் நேமுக்கும் வச்சா நல்லது. சம்டைம்ஸ் நம்ம யூசர் நேம் இல்லாட்டி இமெயிலை கொடுத்து லொகின் ஆகிறப்பல அட்வான்ஸாக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம். அப்போ ஆனால் நாம் இப்போ இமெயிலை மட்டும்தான் வச்சு லொகின் பண்ணுறோம். இப்போ நான் இப்போதைக்கு இமெயிலை மட்டும் வைக்கிறேன். அடுத்ததாக வந்து என்னன்னு சொன்னால் டிலீட் பண்ணுறது. இதில் டிலீட் கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு பாப்அப் மாடல் அலர்ட் இது வருது. ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் டிலீட் ஆகிடுது. அப்போ இதில் யூசர் லிஸ்டிங் இதில் எடிஷனில் டிலீட் பட்டன் ஆல்ரெடி செஞ்சதில் எப்படி டிலீட்டிங்னு பார்ப்போம். இதில் யூசர் ஐடிக்கு தானே, அந்த யூசரை எடுத்து என்ன செட் பண்ணுறோம், இதில் டேட்டான்னு சொல்லி ஐடின்னு யூஸ் பண்ணுறோம். இல்லைன்னா டேட்டா ஐடின்னு யூஸ் பண்ணால் இதை ஈஸியாக ஜேக்வரி மூலமாக இதை ஐடி வெளியே எடுக்கலாம். இந்த ஐடியில் என்ன அட்ரிபியூட்டில் டேட்டா ஐடியில் ஈக்குதோ அதை எடுக்கலாம். அதே மாதிரி டேட்டா பெர்மிஷன் சம்திங் நமக்கு தேவையானதை நம்ம அந்த எலிமெண்ட்டில் யூஸ் பண்ணிடுறோம். நான் டிலீட்னு கொடுத்தேன்னு சொன்னால் இதில் ஐடியும் பெர்மிஷன் ஐக்கி இதை நான் யூஸ் பண்ணி கொள்ளுவேன். இப்போ இதை டிலீட் யூஸர் பட்டுண்டு ஒரு கிளாஸ் செட் பண்ணிக்கிறேன். நான் சொல்லித்தரக்குள்ள இங்கே பாருங்கள், பொறோ டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்ப்போம். என்ன சரி டவுட் இருந்தாலும் இதை முடிச்சுட்டு பாருங்கள். இப்போ இதில் டிலீட் யூஸர் பட்டன் இதை கிளிக் பண்ணதோட ஜேஎஸில் ட்ரிகர் ஆக என்ன இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறாரு. அப்போ நான் இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவேன். இப்படி இந்த பட்டனில் உள்ள அட்ரிபியூட் பெர்மிஷன் ஐடியை எடுத்து அதோட ரெக்கார்டை டிலீட் பண்ணி இந்த ஃபார்மை இந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணிவிடும். அப்போ என்ன செய்யும், இந்த ஃபார்ம் இதில் ஐடி மட்டும் தானே தேவை. ஒரு ரெக்கார்டை டிலீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ரெக்கார்டு ஒன்று இங்கே சப்மிட் பண்ணி ஐடியை மட்டும் வச்சு நான் அந்த ரெக்கார்டையே டிலீட் பண்ணி விடாது. இப்போ டிலீட் யூஸர் பட்டன் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் ஒன்று இதில் எழுதிக்கும். இதில் எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் சரி நான் வந்து இது ஜேக்வரி
இப்போ delete user பட்டன் கிளாஸை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் அதில் நான் சொன்னேன் attributeல டேட்டா ஸ்லேஷ் ஐடின்னு கொடுப்போண்டே அதை jQueryல என்ன செய்யலாம் திஸ்னு கொடுத்து என்ன திஸ்னு சொன்னால் இந்த எலமெண்ட் delete user பட்டன் எலமெண்ட்டுக்கு தானே இந்த எலமெண்ட் இதில் அட ஐடி அந்த இதில் attributeல டேட்டா ஐடின்னு யூஸ் பண்ணிக்கிற ஐடி இதில் ஐடி வரும் அதே பெர்மிஷன் தேவைன்னு சொன்னால் பெர்மிஷனை வரும் அப்போ அதில் பெர்மிஷன் இது ரெண்டே எடுக்கு அடுத்தது கன்ஃபார்மாக இல்லையா இது ரெண்டே எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது நான் கன்ஃபார்ம் சும்மா ஜஸ்ட் அலர்ட் தானே அலர்ட் வரத்துக்கு இல்லை delete கொடுத்தேன்னு சொன்னால் ஒரு அலர்ட் ஒன்று பாப்பப் ஆகுது தானே அதுக்கு நான் கன்ஃபார்ம்டு சிம்பிளாக இது பேசிக்கான ஒரு அலர்ட் மெத்தட் ஒன்று இது ஜாவாஸ்கிரிப்ட் கன்ஃபார்ம்டு கொடுத்த அதுக்குள்ள நான் இப்படி ஒரு மெசேஜை கொடுத்தேன்னு சொன்னால் அது நம்மளுக்கு அலர்ட்டில் இந்த மாதிரி காட்டும் இல்லை நான் என்ன மெசேஜ் கொடுக்குறேனோ அந்த மெசேஜை காட்டும் அதில் ஓகே கேன்சல்னு வரும் எப்போ ஓகே கொடுக்குறோனோ அந்த கன்ஃபார்மில் ட்ரூ வரும் இதில் ட்ரூ வரும் மற்றபடி ஃபால்ஸ் வந்துடும் இப்போ இது எப்போ ட்ரூ ஆகிறோம் அப்போது delete by ஐடி அதை ட்ரிகர் பண்ணு அப்படின்னு சொல்லுது delete by ஐடியில் ஃபங்க்ஷனில் என்ன ஆயிக்குதுன்னு சொன்னால் ஒரு எஜெக்ஸ் கோல் ஒன்று நிற்கிது அந்த எஜெக்ஸ் கோலில் அப்டேட் ஃபார்மில் attribute எடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இதில் அப்டேட் ஃபார்மில் attributeல என்ன வச்சுக்குதுன்னு சொன்னால் யூசர் சேம் நம்ம அப்டேட்லேயும் க்ரியேட்லேயும் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே attribute அந்த regex ஃபங்க்ஷனில் URL வச்சுக்கிறேன் நான் இதில் அப்டேட் ஃபார்மோ க்ரியேட் ஃபார்மோ சேம் ஃபைலுக்கு தானே சப்மிட் பண்ணுறோம் இந்த மாதிரி செப்பரேட்டாக இது நான் எல்லாத்தையுமே ஒரே ஃபைல்லே வச்சுக்கிறேன் ஆனால் சரியாக செய்யணும்னு சொன்னால் அந்தந்த இதுக்கு வந்து தனித்தனி எஜெக்ஸ் ஃபைல் வந்து வச்சுக்கணும் தனியாக யூசர்ன்னு சொன்னால் யூசரை கிரியேட் அப்டேட் delete அதுக்கு ஒரு ஃபைல் அப்படி செஞ்சோன்னு சொன்னால் இன்னும் க்ளீன் கோடாக இருக்கும் அப்படித்தான் செஞ்சுட்டு போகணும் நம்ம அந்த மாதிரி மெத்தட்லேயே செய்வோம் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் இந்த கோட் சரியா இந்த ஃபைலுக்கு வரப்போகுது அடுத்ததாக வந்து அதில் உள்ள எக்ஸ்என் URL எடுக்கும் அப்போ அதில் ஃபைலில் URL வந்துடும் அடுத்ததாக எஜெக்ஸை சப்மிட் பண்ண போகிறோம் URL இதில் செட் ஆகிட்டு கெட் மெத்தட் என்ன கெட் மெத்தடில் சப்மிட் பண்ணுறோம் கெட் மெத்தடில் போட்டுருன்னு சொன்னால் யூசர் ஐடி delete யூசர் எக்ஸ்என் பெர்மிஷன் என்ன பெர்மிஷன் ஆப்ரேட்டரா டாக்டரா அப்படின்னு சொல்லி போதும் நாம் வந்து இதை போஸ்ட் மெத்தடில் வைப்போம் அடுத்தது செய்ய போல் போஸ்ட் மெத்தடில் வச்சு என்ன செய்வோம் delete யூசர்ன்ற ஒரு எக்ஷனை கொடுக்குறோம் URL அதே URLக்கு போகுது அதோட பெர்மிஷனும் சேர்ந்து போகுது சரியா இங்கே சப்மிட் ஆகிச்சுன்னு சொன்னால் delete யூசரை போகிறோம் delete யூசருக்கு வந்துடுன்னு சொன்னால் போஸ்ட்டில் கெட்டில் வர யூசர் ஐடி பெர்மிஷனை எடுக்குது அது பிறகு யூசர் மாடல் இதெல்லாம் கால் பண்ணுது டாக்டராக இருந்தால் டாக்டரை delete பண்ணுது டாக்டர் டேபிளில் உள்ள டாக்டரை delete பண்ணுது அந்த யூசர் ஐடிக்கு உள்ள டாக்டரை அடுத்தது அந்த டாக்டர் delete ஆகணும்னு சொன்னால் அப்படி delete ஆகலைன்னு சொன்னால் அதில் என்ன செய்ய இஷ்யூ வைக்கும் இப்போ அந்த டாக்டருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாம் சும்மா ஒரு தவறுதலாக என்ன செய்ய delete பண்ண போனால் அந்த டாக்டரை நாம் delete பண்ண விடக்கூடாது அப்போ இதில் செக் பண்ணுது அந்த டாக்டருக்கு வந்து என்ன செய்ய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குதா சம்திங் அந்த மாதிரி செக் பண்ணுது அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னால் தான் அந்த டாக்டரை delete பண்ண அலோவ் பண்ணுது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் delete டாக்டர் பை யூசர் ஐடி இல்லை யூசர் ஐடியை பாஸ் பண்ணுறோம் அதுக்குள்ள வரோம் கெட் டாக்டர் பை யூசர் ஐடி இந்த யூசர் டாக்டர் டேபிள்லேருந்து
நான் delete பண்ண போகிறேன் யூசர் ஐடி, அதை பாஸ் பண்ணி இந்த டாக்டரோட டீட்டெயில்ஸை எடுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல அந்த டாக்டரோட இது வருவார். இப்போ இந்த டாக்டர் ஐடிக்கு ஒரு இந்த யூசர் ஐடிக்கு ஒரு டாக்டர் இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்துல இதில் இந்த ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகிரும். டாக்டர் அந்த யூசர் ஐடி கிரியேட் ஆகவில்லை, அப்போ நம்ம ஒரு டாக்டரை அழிக்க தேவையில்லை டாக்டர் டேபிள்லேருந்து. அடுத்தது அப்படி இருந்துருன்னு சொன்னால் அதில் ஐடிக்கு தான் பார்க்கும். ஐடி இந்த அழிக்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்னா. அப்போ அப்படி ஐடி இருந்துன்னு சொன்னால் அந்த ஐடியில் அப்பாயின்மெண்ட்ஸ் சீக்கிரான்னு பார்க்கும். நான் அப்பாயின்மெண்ட்ஸ் டேபிளில் என்ன செய்வோம், அப்பாயின்மெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அந்த யூசர் ஐடிக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த டேபிள் அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணக்குள்ள யார் எந்த டாக்டருக்கு என்ன டைம் ஸ்லாட்டில் என்ன டேட்டில் இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம அப்பாயின்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோம். அப்போது இந்த டாக்டருக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் சரி ஸ்டோர் ஆகி இருந்துருன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த டாக்டரை அழிக்க விடக்கூடாது. இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஸ்டோர் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி இதில் ரிட்டர்ன் ஆகும். அப்போ இதில் ட்ரூ வந்துருன்னு சொன்னால் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ரிட்டர்ன் எப்போலாம் ஃபால்ஸ்ன்னு வருதோ அப்போது அந்த டைமில் இந்த யூஸரை அழிக்க விடாது. இதில் ஒன்று டாக்டர் ஐடி இதில் இல்லாமைக்கும் அப்படி இருந்தாலும் ரிட்டர்ன் ஃபால்ஸ், அப்படி இல்லாட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்துருன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஃபால்ஸாக வரும். மற்றபடி என்ன செய்யும், அந்த டாக்டர் ரெக்கார்டை delete பண்ணிடும். delete பண்ணிவிட்டு இங்கே ட்ரூண்டு வரும். அப்புறம் இங்கே எப்போ ட்ரூண்டு வருதோ அது கீழே வந்துடும். எப்போ ஃபால்ஸ் வருதோ அங்கே ரிட்டர்ன் ஆகி எக்ஸிட் ஆகிடும். அப்போ இது கீழே வராது. அப்போ இது டாக்டர் delete ஆகி ட்ரூண்டு வந்துருன்னு சொன்னால் டாக்டரை இல்லைன்னு சொன்னாலும் ட்ரூண்டு வந்துடும். அப்போ இங்கே வரும். அடுத்ததாக delete யூசர். delete யூசரில் என்ன ஆகிடும், யூசர் இதில் இந்த ஐடியை எடுக்கும். இந்த ஐடிக்கு உள்ள ரெக்கார்டை delete பண்ணி இந்த ஐடியை பாஸ் பண்ணுறோம். பேஸ் மாடல்லையே வச்சுக்கோம். எல்லா டிலீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஐடியை வச்சு அந்த ரெக்கார்டாக இருக்குது. பொமனாவில் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம பேஸ் மாடலில் வச்சுக்கிறோம். delete பை அந்த ஐடியை கொடுக்குறோம். பெராமீட்டர் இங்கே பாஸ் ஆகுது. அந்த ரெக்கார்டாக இருக்குது. அது எந்த டேபிள்னு சொல்லி நம்ம கொடுக்குற டேபிளில் போடுறோம். இது யூசர் டேபிள் இருக்கிறோம். அப்போ யூசர் டேபிள்லேருந்து இந்த ஐடிக்குள்ள ரெக்கார்டை delete பண்ணி சரியாக delete ஆகிடுச்சுன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஆகும் ட்ரூண்டு. அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். இப்போ இதில் ட்ரூண்டு வந்துடும். அப்போ ட்ரூ மெசேஜ் யூசர் deleted அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வரும். இந்த எஜெக்ட்ஸில் ரிட்டர்ன் சரியாக ரிட்டர்ன் ஆச்சுன்னு சொன்னால் சக்ஸஸாக இங்கே சக்ஸஸ்னு வரும். அதுவும் அந்த பேஜை ரீலோட் பண்ணி விடும். அப்படி இல்லாட்டி ஃபால்ஸ்னு வரும். மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் ஆல்ரெடி அதுக்கு டாக்டர் இந்த அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த மெசேஜ் வரும். அந்த மெசேஜை அவனை ஷோ பண்ணி காட்டும். இவ்வளோதான் இந்த delete உள்ளது. நாம் இந்த delete-ஐயும் இல்லை சரி delete செய்யறதுக்கு பெஸ்ட்டுக்கு யூசர் இதில் வந்து கீழே வரும். இதை கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணுற delete யூசர் பட்டன் அப்படின்னு சொல்லி இதை அப்படி போடுறோம். delete யூசர் பட்டன் ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இது கிளாஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னால் இதில் மல்டிபிள் ரோசி நம்ம யூனிக்காக ஒரு விஷயத்துக்கு தான் ஐடி யூஸ் பண்ணுறேன். இது மல்டிபிள் ஆகிக்கிறதால இதில் நாம் கிளாஸை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் இந்த delete பட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எடிட்டுக்கும் delete-க்கும் நாம் கிளாஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ இதில் delete யூசர் பட்டன் ஒரு கிளாஸ். அடுத்தது டேட்டாவில் பெர்மிஷன் டாக்டரா ஆப்ரேட்டரா அந்த பெர்மிஷனை இந்த இடத்துல வைக்கிறோம். அடுத்ததா ஐடியும் வைக்கிறோம். அடுத்தது இந்த ஐக்கனோட delete பட்டன்
இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். என்ன செய்யும், இது delete user button ஃபங்க்ஷனுக்கு ட்ரிகர் பண்ணும். இதில் நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், இந்த பேஜில் வந்து யூசர் ஹோம் user.js யூசர் ஜேஎஸ் இதுக்குள்ள வரும் delete பட்டன் ட்ரிகர் ஆகுதான்னு பார்க்க. ட்ரிகர் ஆகிச்சுன்னு சொன்னால் அதில் டேட்டா பெர்மிஷன் எடுக்குது, எடுத்து delete by ஐடிக்கு வருது. இதில் நான் வந்து என்ன அப்டேட் இது செய்யல. அப்போ கிரியேட் ஃபார்மில் இந்த யூஆர்எல் எடுக்கும். கிரியேட் ஃபார்மை பாருங்க, பொறவு நீங்கள் செய்கிறதெல்லாம் செய்யுங்க. இந்த இடத்துல கிரியேட் ஃபார்ம்டு அதோட யூஆர்எல் எடுக்கும். எல்லாமே அந்த இதுக்கு தான் சப்மிட் ஆக போகுது. நான் இதில் எஜெக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து ஒரு ஃபைலுக்குள்ள யூசரை இதெல்லாம் ஃபோல்டர் யூசர் யூசர் எஜெக்ட்னு போட்டு இதுக்குள்ள யூசர் டே மட்டும் நான் என்ன செய்கிறேன், அங்கே delete இதில் எஜெக்ட் ஃபங்க்ஷனில் யூசர் இதை மட்டும் தான் வைக்கிறேன், மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணுறேன். யூசர் எஜெக்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு இதில் யூசரை கிரியேட் பண்ணுறது, அடுத்தது delete பண்ணுறது, எக்ஷனில் இதெல்லாம் யூசரை இது வருதோ அதை எல்லாத்தையும் நான் இதில் அன்கமெண்ட் பண்ணுறேன். மற்ற எல்லாத்தையும் நான் தனித்தனி ஃபைலே போட்டு ஆல்ரெடி உள்ள எல்லாமே சரியா. நான் இப்போ இதில் delete இதை பார்க்க போகிறோம். இதில் delete அடுத்ததாக பார்ப்போம். இங்கே என்ன வரேன், இதில் மெத்தடை வந்து நான் போஸ்ட் வைக்கிறேன். போஸ்ட் மெத்தடில் யூசர் ஐடி எக்ஷன் அடுத்தது delete யூசரில் எக்ஷனில் பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ தான் இந்த இதுக்குள்ள வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணுறேன்.
இல்லை பெர்மிஷன் ஐடி இது ரெண்டுமே எங்கே போகுது இதில் கிரியேட் ஃபார்ம் அந்த யூஆர்எல் எடுக்குது நான் கிரியேட் ஃபார்மில் யூசர் ஸ்லேஷ் எஜெக்ட் ஃபங்க்ஷன் எஃப்எண்டு சொல்லிட்டா இதில் எஃப்எண்டு போட ஃபங்க்ஷன் இப்போ சர்வீசஸ்னு ஃபோல்டர் இருக்குல்ல யூசர் இந்த இதில் ajax.php ajax ஃபங்க்ஷன் இருக்குல்ல நான் இது யூஸ் பண்ண போகிறதுல யூஸர் ஒரு தனித்தனியாக இருக்குது ஃபோனுக்காக போட்டு போகும் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது கூட ஒரு ஃபோல்டர் உள்ளுக்க சப் ஃபோல்டர் இருக்குது நம்ம என்ன செய்வோம் எல்லாத்துக்கும் ஒரு ஃபோல்டர் வைப்போம் யூசர் deleted sites created sites இப்போ delete பண்ண போதும் delete கொடுத்ததோட என்ன செய்யும் அந்த பாப்அப் மாடல் வரும் எது மூலமாக வருது இதில் கிரியேட் ஃபார்ம் delete பட்டனை கிளிக் பண்ணுறது மூலம் இது கன்ஃபார்ம் நாம் கொடுத்துக்கிறதால இந்த பாப்அப் வரும் இதில் நாம் என்ன மெசேஜோ நாம் கொடுத்து கொள்ளையிடும் இந்த மெசேஜ் தான் இதில் அலர்ட்டில் வரும் சரியா நான் delete கொடுக்குறேன் மெசேஜ் வருது ஓகே கொடுத்தேன்னு சொன்னா தான் கேன்சல் கொடுத்தேன்னு சொன்னால் எந்த இதுவுமே நடக்காமல் அந்த அலர்ட் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் இட்ஸ் ட்ரூ இது வந்து ட்ரூவாக வரும் இப்போ கன்ஃபார்மாக வரும் அப்புறம் delete பை ஐடி ட்ரிகர் ஆகும் இதில் நான் எடுக்கிற யூசர் ஐடியும் பெர்மிஷனையும் பாஸ் பண்ணுறேன் இதில் கிரியேட் ஃபார்ம் அதே யூஆர்எல் இதில் இந்த ஃபார்மில் உள்ள யூஆர்எல் எடுக்கு உங்கள் யூசர் எங்கே அதெல்லாம் சப்மிட் ஆகணுமோ அந்த யூஆர்எல் இப்போ இதுக்கு போகுது அடுத்தது இது வந்து மெத்தடை நான் வந்து போஸ்ட்னு மாற்றுறேன் போஸ்ட் யூசர் ஐடி delete யூசர் பெர்மிஷன் டேட்டா டைப் சேம் திங் இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன் ரீலோட் ஆகும் சக்ஸஸ்னு வந்துருன்னு சொன்னால் அந்த ரெக்கார்ட் delete ஆகிடும் இல்லைன்னு சொன்னால் இங்கே ரீலோட் ஆகும் இப்போ இதை நான் சப்மிட் பண்ணுறேன் delete ஓகே delete அதுக்கு முன்னுக்கு இதில் போச்சுக்கு எக்ஸஸ் வீனட் நான் சொன்னால் இதுதான் எக்ஸ்டெண்டு delete யூசர் இதை எக்ஸ்டெண்டில் இது பண்ணிக்கிறேன் பா எக்ஸ்டெண்டில் delete யூசர் இது எங்கே சப்மிட் ஆகுது ஹெடரில் யூசர் எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் இங்கே சப்மிட் ஆகுது பேலோடில் எக்ஸ்டெண்டில் delete யூசர் பெர்மிஷன் ஆப்ரேட்டர் இப்போ இது உள்ளுக்கு எதுக்குலேயுமே போகவில்லை எக்ஸஸ் இப்போ வந்துச்சு இப்போ இதில் ஏன் போகவில்லைன்னு சொன்னால் இந்த இடத்துல கேட்டு பார்க்க போஸ்ட் எல்லா மெத்தடும் போஸ்ட் இல்லை எக்ஸ்டெண்ட் ஓகே இப்போ திரும்ப ட்ரை ரீலோட் பண்ணுறேன் யூசர் delete ஆகிட்டு திரும்ப ரிஃப்ரெஷ் பண்ணுங்க ஏன்னு சொன்னால் நாங்கள் ப்ரௌசரில் செஞ்சு பார்த்ததால நெட்வொர்க் டேபிளில் செஞ்சு பார்த்ததால நான் என்ன செஞ்சேன் ரீலோட் பண்ணேன் delete பண்ணுறேன் பேஜ் delete க்ரியேட் ஆகிட்டு இப்போ நான் delete பண்ண போகிறேன் delete
temp open. Delete. Okay. The record delete ஆகி reload ஆகிட்டு. Clear-ஆ? இல்லை create பண்ணுறேன். record clear ஆகி create ஆகிட்டு. delete-க்கு வரேன். delete ஆகிட்டு. இப்போ இதை நான் புஷ் பண்ணுறேன் ஒருக்கா இங்கே செஞ்சு பார்க்குறேன். இது இவ்வளோனா இப்போதைக்கு செஞ்சுக்கிறோம். இதில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற அந்த மெசேஜில் வந்து நீங்கள் இதில் அந்த கொமிட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மெசேஜுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் நான் செஞ்சுக்கிறேன். இல்லை இது ஒரு கொமிட் செஞ்சுக்கிறேன். இப்போ இதில் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மெசேஜோட ஒரு சேஞ்சஸ் கொடுது. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் என்ன செஞ்சேன், இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணுறது செஞ்சேன். அது எந்தெந்த ஃபைலையெல்லாம் செஞ்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் யூசரில் ஃபூட்டரில் சர்வீசஸ் இங்கே பாருங்களா இதில் யூசர் ஃபூட்டர் எதுலாம் சேஞ்சஸ் செஞ்சுக்கிறேன், என்னென்ன கோட்லாம் எட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கொமிட்டுக்குள்ளே உள்ளது வரும். அடுத்த ஒரு கொமிட்டுக்கு போகிறேன். லாஸ்ட் இப்போ எட் பண்ண கொமிட் இதுக்குள்ளே நான் என்ன சேஞ்சஸ்லாம் செஞ்சுக்கிறேன். இதில் போய் எஜெக்ஸ் ஃபங்க்ஷன் இது புதுசாக இந்த ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் ரிமூவ் பண்ணிக்கிறேன் சில விஷயம். இந்த மாடலில் இதில் என்னென்ன ஃபைலையும் வேலை செஞ்சோன்னா அவ்வளோ ஃபைலையும் தரும். அதில் என்ன சேஞ்சஸ்க்கு இப்படி 1 by 1 செக் பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் என்ன செய்யும் உங்களோட இதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இப்போ புல் பண்ணி இதில் இதுக்கு முன்னுக்கு நான் பார்த்தோம். இதில் டிலீட்னு கிளிக் பண்ணதோட சும்மா சிம்பிளாக என்ன இதில் ஒரு டிஃபால்ட் அலர்ட்டாக காட்டுற மாதிரி அதை ஓகேன்னு கொடுத்ததோட அதில் ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வந்தால் மட்டும் அந்த ரெக்கார்ட் எஜெக்ஸை சப்மிட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணுறோம். நான் இதில் பாப்பப் மாடல் யூஸ் பண்ணுறோமே இந்த மாதிரி டிலீட்டுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் மாடல் ஒன்று யூஸ் பண்ணுறதை பார்ப்போம். இதில் டிலீட் கிளிக் பண்ணதோடைய கன்ஃபார்ம் டிலீட்னு இதில் ஒரு மெசேஜை கொடுக்குறோம். இல்லை கேன்சல் பண்ணணுன்னு சொன்னால் அங்கே க்ளோஸ் ஆகிறாப்புல. கன்ஃபார்ம் கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து சப்மிட் ஆகி அழிரம்பம் அது வந்து டிலீட் ஆகிறாப்புல பார்ப்போம். சரியா? இந்த பட்டனை கிளிக் பண்ணதோட என்ன செய்யணும், கன்ஃபார்ம் டிலீட் பட்டன் சப்மிட் பண்ணதோட அப்போ என்ன செய்யும், இதில் ட்ரூ ஆகி டிலீட் ஆகிறாப்புல. இப்போ இதுக்கு நான் என்ன இதில் என்ன போட்டிக்கிறோன்னு சொன்னால் இந்த டிலீட்டுக்குள்ள கிளிக் பண்ண ஒரு பாப்பப் மாடலை கொண்டு வா, அதுக்குள்ள மாடலை நாங்கள் போடுறோம். இதில் யூசரில் இந்த இடத்துல இதை கிரியேட் மாடல் மாதிரியே ஒரு காப்பி ஒன்று எடுத்து இதில் மாடலை போடுறோம். அந்த மாடலுக்குள்ள இதுக்கு ஒரு ஐடி ஒன்று இருக்கும், டிலீட் கன்ஃபார்ம் மாடல். அதுக்கப்புறம் இது உள்ளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதில் ஹெடர் இருக்குதானே மாடல் ஹெடர், அது உள்ளுக்க கன்ஃபார்ம் டிலீட்னு இதை போட்டுரும். பாடி உள்ளுக்க ஒரு பேராகிராஃப் ஒரு போட்டு அதுக்குள்ள ஒரு மெசேஜ் ஒன்று போடுறோம். இதில் ஹிடனில் டிலீட் யூசர் ஐடி அதோட பெர்மிஷன் இதை ஹிடனில் வச்சுக்கேன். நான் எந்த பாப்பப்பை கிளிக் பண்ணுறேனோ இந்த மாடலை கிளிக் பண்ணால் இந்த மாடல் உள்ளுக்கோ ஐடி டிலீட் யூசர் ஐடிக்கு டிலீட் பெர்மிஷன் இதில் வெளியூவை செட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் டிலீட்டை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதில் வெளியூவை எடுத்து எஜெக்ஸு சப்மிட் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். இதில் இன்ஸ்பெக்டருக்கு போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இந்த கன்ஃபார்ம் டிலீட் மாடல் டிஃபால்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஹிடனில்
இந்த பாடிக்குள்ள வேல்யூ ஆப்ரேட்டர் அப்படின்ற ஆல்ரெடி லாஸ்ட்டாக என்னத்தை கிளிக் பண்ணணும். இப்போ நான் delete இதை கிளிக் பண்ணுறேன். இந்த ரெக்கார்ட் யூசர் delete யூசர் ஐடி என்ன, யூசர் ஐடி என்ன, அடுத்த பெர்மிஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒட்ட வாங்கினேன் செட் ஆகுது. இதை கேன்சல் பண்ணுறேன், இதை delete கொடுக்குறேன். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று மாறும். இந்த இடத்துல இங்கே ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. நான் ஒரு டாக்டர் யூசரை delete பண்ணுறேன்னு சொன்னால் அங்கே டாக்டர்னு மாறப்போகிற பெர்மிஷன். இதில் இட 3வது யூசர் ஐடி, இந்த இடத்துல 13வது யூசர் ஐடி, இங்கே 13 மாறும். இங்கே ஒவ்வொரு டைம் நான் எந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணுறனோ அதுக்குள்ள ஐடியும் யூசர் ஐடியும் பெர்மிஷனும் இங்கே லோட் ஆகும். இது எப்படி இங்கே லோட் ஆகுதுன்னு சொன்னால் யூசர் இந்த ஃபார்மில் கன்ஃபார்ம் அந்த delete பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதில் உள்ள delete பட்டன் இதை கிளிக் பண்ணால் என்ன ட்ரிகர் ஆகும், இதோட ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இதோட ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன ஆகிடுன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி அங்கே கன்ஃபார்ம் இருந்துட்டு அதை எடுத்து delete பண்ணிச்சிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் delete யூசர் ஐடியில் அந்த ஐடி உள்ள இதுக்கு வெளியே செட் பண்ணி இதில் உள்ள யூசர் ஐடியை, அடுத்தது பெர்மிஷனை செட் பண்ணி இதில் உள்ள பெர்மிஷனு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் இதுக்குள்ள உள்ள அலர்ட் ஒன்று இருந்துருன்னு சொன்னால் அதை delete பண்ணிடு, delete alert கண்டெய்னர். அப்புறம் அதுக்குள்ள ஒரு கண்டெய்னர் ஒன்று நான் எட் பண்ணி வச்சுக்குது. அப்போ இந்த கண்டெய்னரில் நம்ம என்ன செய்ய மெசேஜ் காட்டணும்னு சொன்னால் இங்கே நம்ம ஒரு கண்டெய்னரை போட்டு இந்த இதில் கண்டெய்னரில் நான் delete பண்ணக்குள்ள என்ன சரி எரர்னு சொன்னால் இங்கே ஷோ பண்ணி ஹைட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் கொடுக்க இல்லை. அதுக்கப்புறம் ஷோ த மாடல், அந்த மாடலை ஓப்பன் பண்ணுறோம். சரியா, எந்த மாடல் நம்ம delete கன்ஃபார்ம் மாடல் ஒரு மாடலை இதில் நம்ம வச்சுக்கணும். இதில் இந்த பிளேடில் இதை ஓப்பன் பண்ணு. நாம் இதுக்கு முன்னுக்கு என்ன செஞ்சோம், அதை ஓப்பன் இதில் இதை கிளிக் பண்ணால் இது ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஐடி ஒன்று வச்சுப்போம், அந்த ஐடி வந்து இந்த மாடலில் நிற்கும், அந்த டேட்டா பிஎஸ் டார்கெட் நிற்கும், அதில் உள்ள ஐடிக்கு உள்ளது ஓப்பன் ஆகும். இப்போ என்ன செய்கிறோம், இந்த ஐடியை வந்து இது மூலமாக ஓப்பன் பண்ணுறோம். இதில் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி இதில் ஐடி எடுக்குது. இதில் ஐடி எங்கன்னு செட் பண்ணுறோம். இப்போ இந்த மாடல் வந்து இதில் செட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாடலை ஷோ பண்ணுறோம். இப்போ இந்த பொப்பப் வந்து இங்கே ஷோ ஆகுது. இந்த பொப்பப் ஷோ ஆகுறதுக்குள்ளே இது தான் அது இந்த ஃபங்க்ஷன். நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், இதில் delete btn கிளிக் பண்ணேன், அந்த கிளிக்குள்ளே என்ன நினைக்கிறேன் இந்த மாடலை ஷோ பண்ணுது. ஷோ பண்ண முன்னுக்கு என்ன செய்கிறோம், யூசர் ஐடியும் பெர்மிஷனையும் அதில் செட் பண்ணி வரும். இப்போ இதில் லோட் ஆகக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசர் ஐடியும் பெர்மிஷனும் அங்கே செட் ஆகிடும். இப்போ நான் delete பட்டனை கிளிக் பண்ணால் இதுக்கு பிறகு என்ன செய்யணும், இந்த delete பட்டன் சப்மிட் ஆகிற கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் delete க்ளோஸ் பண்ணால் இந்த மாடல் க்ளோஸ் ஆகிடும். இப்போ கன்ஃபார்ம் டெலீட்டுக்கு வரும். கன்ஃபார்ம் delete, கன்ஃபார்ம் delete கிளிக் பண்ணேன்னு சொன்னால் நம்மளுக்கு இது உள்ளுக்கு அலர்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பார்க்குறோம். அந்த இதை delete பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணுறேன். சரியா,
கிரியேட். இப்போ யூசர் கிரியேட் ஆகிட்டு டிலீட்டுக்கு வரேன், பாப்அப் மாடலை ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே பாப்அப் மாடல் வந்து ஷோ ஆகுது. இதை ஷோ பண்ணுறதுக்குள்ள கோட் இந்த delete கன்ஃபார்ம் மாடலை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், இந்த இடத்துல கொடுக்குறோம். இப்போ இது என்ன செய்யுது, அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ஒரு பாப்அப் ஒன்று ஷோ ஆகுது. அதில் இது ரெண்டையும் வைக்கிது. வச்சுட்டு இந்த பாப்அப் மாடலை நான் எப்போ அதில் உள்ள இந்த கன்ஃபார்ம் delete பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ என்ன செய், கன்ஃபார்ம் delete பட்டனை கிளிக் பண்ணக்குள்ள நம்மளுக்கு இது ட்ரிகர் ஆகும். இதில் அலர்ட்னு இதை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ delete யூசர் ஐடியில் ஆல்ரெடி நம்ம வெளியே செட் பண்ணி வச்சுப்பேன் எந்த யூசரை delete பண்ண போகிறோம். பெர்மிஷன்லையும் செட் பண்ணி வச்சுப்பேன் என்ன பெர்மிஷன். அப்போ இல்லை யூசர் ஐடி இருக்கிறான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே அலர்ட் ஒன்று காட்டு என்னத்தில் delete அலர்ட் கண்டெய்னரில் இன்வெலிட் யூசர் ஐடின்னு. இப்போ நான் இல்லை நல்லாவோ இல்லாட்டி எம்டியாவோ என்ன சரி வந்துருன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு எரர் ஒன்று காட்டும். அப்படி இந்த ஐடின்னு சொன்னால் கீழே வரும். இதில் இந்த பட்டனை டிசேபிள் பண்ணி திஸ்ன்னு சொன்னால் இந்த எலிமெண்ட் நான் ஒரு பட்டனை தானே கிளிக் பண்ணிப்பேன். இந்த பட்டனை நான் கிளிக் பண்ணிப்பேன். கிளிக் பண்ணால் இந்த ஒன் கிளிக்கில் வருதுன்னு சொன்னால் திஸ்ஸில் அந்த பட்டன் தான் வரும். அந்த பட்டனோட ப்ராப்பர்ட்டியை டிசேபிள் ஆகும். என்னென்னு சொன்னால் நான் ஒரு கிளிக் பண்ணேன்னு சொன்னால் டபுள் கிளிக் பண்ண விடக்கூடாது. ஒருக்கா கிளிக் அமர்த்திட்டா ஒரு ரிக்வெஸ்ட் போயிடும் எஜெக்ஸில். திரும்ப நாம் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டபுள் ட்ரிபிளாக. அப்போது மல்டிபிள் ரிக்வெஸ்ட் வந்து எஜெக்ஸில் போகும். அதை டிசேபிள் பண்ணுறதுக்காக இதில் நான் எடிஷனில் அங்கே ப்ராப்பர்ட்டின்னு இங்கே disable disabledன்னு கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பட்டன் வந்து டிசேபிளாக நம்ம ப்ராப்பர்ட்டியில் ட்ரூ கொடுக்கணும். இல்லை பார்ப்பேன். இது கிளிக் பண்ணக்குள்ள எப்படி இது எஜெக்ஷனை கவுண்ட் பண்ணுறேன். இந்த டைமில் ஜஸ்ட் டிசேபிள் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து டிலீட்டிங் அப்படின்னு சொல்லி இப்போ இதில் டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குது டிலீட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஜஸ்ட் அதை டிலீட்னு கொடுக்குறேன். இதில் இதுக்கு வரேன். இந்த டிலீட் பட்டன் சரியா. இதை நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் இதை நான் டபுள் கிளிக் பண்ணலாது இது வந்து டிசேபிள் ஆகிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டிசேபிள்டு இங்கே ஹெட் ஆகிடும். அடுத்த டெக்ஸ்ட் வந்து டிலீட் நீங்கிடும். அப்போது டிலீட்டிங் அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே ஒரு எஜெக்ஸ் ரிக்வெஸ்ட் ஒன்று நாம் கொடுத்துருவோம். அது ரெஸ்பான்ஸ் வர காட்டியும் நம்ம இதை ஷோ பண்ணிக்கிட்டு இப்போ டிலீட்டிங் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணணுன்னா கேன்சல் பண்ணல என்னடா இதையும் டிசேபிள் பண்ணியும். இப்போது ஒருக்கா இதை இப்போ யூசர் வந்து மல்டிப்புளாக இதை கிளிக் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி யூசேஜ் எஜெக்ஸில் நாம் எது செய்கிறோமோ அந்த டைமில் நாம் இந்த மாதிரி டிசேபிள் பண்ணுறது தான் சரியான வே. இப்போ இதை டிசேபிள் பண்ணிட்டோம். பண்ண போகிறோம் என்ன செய்கிறோம், ஆல்ரெடி உள்ள delete by ஐடியை கால் பண்ணுறோம். இதை என்ன செய்யும், இந்த எஜெக்ஸை சப்மிட் பண்ணி விடும். கிரியேட் ஃபார்மில் இந்த யூஆர்எல் எடுக்கும். யூசர் ஐடி எடுத்து இதில் பார்க்க பெர்மிஷன் delete ரிக்வெஸ்ட்டை அனுப்பும். ஆல்ரெடி உள்ளது தான் delete ரிக்வெஸ்ட்டை அனுப்பும். அது delete ஆகிடுச்சுன்னு சொன்னால் delete எஜெக்ஸ் டன்னு வரும். இதில் எஜெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இதில் ரிட்டர்னில் எஜெக்ஸை வைக்கிது. அப்போ இது வந்து எஜெக்ஸையே ரிட்டர்ன் பண்ணும். அது எஜெக்ஸ் வந்து டன் ஆகிருந்துன்னு சொன்னால் இல்லை டன் சக்ஸஸ் ஆகிருந்துன்னு சொன்னால் இதை டிசேபிளை
இல்லாமல் ஆகிட்டு டிசபிள் ப்ராப்பர்ட்டியை ஃபால்ஸ்ன்னு வச்சுட்டு டெக்ஸ்ட்டை இந்த மாதிரி டிலீட்டுக்கு மாற்றுரு சக்ஸஸ் இல்லைன்னு சொன்னேன். வா வா சரியா? இதில் என்ன சரி எரர் எஜெக்ஸில் வந்துன்னு சொன்னால் ஃபெயிலுக்குள்ள வரும். அதில் எலர்ட் ஒன்று காட்டும். அந்த எலர்ட் நம்ம கொடுத்திக்கணும் delete alert கண்டெய்னருக்குள்ள அந்த மெசேஜை எட் பண்ணி அப்போ சம்திங் வென்ட் ராங்கு இந்த alert கண்டெய்னருக்குள்ள எட் ஆகும். என்ன சரி எஜெக்ஸில் இஷ்யூ இருந்துருன்னு சொன்னான். மற்றபடி இது டிசபிள் ஃபால்ஸ் ஆகி திரும்ப delete பட்டன் திரும்ப இந்த மாதிரி வந்துடும். சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னால் என்ன செய்யும், இது சக்ஸஸ்டு வந்துடும். இதில் ஆல்ரெடி நம்ம சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னால் என்ன செய்யணும், இதில் எஜெக்ஸில் கொடுத்திக்கணும். என்ன சக்ஸஸ் ஆகுதுன்னு சொன்னால் ரீலோட் பண்ணிவிடு அந்த பேஜ். அப்படி இல்லாட்டி இங்கே இது பண்ணிவிடு. இப்போ இதை என்ன செய்யும், ரீலோட் பண்ணுறேன், திரும்ப இதில் delete கிளிக் பண்ணுறேன், பாப்பப் வருது, delete கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை என்ன செய்யுது, delete ஆகுது. சரியா? இதை நாம் அலர்ட்டில் வச்சுருந்தோம் delete. இப்போ என்ன செஞ்சுக்கிறோம், அந்த பூஸ்டப் மாடலுக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். கிளியரா? இப்போ இன்றைக்கு பார்த்தேன் என்னன்னு சொன்னால், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ள அந்த ஃபார்ம் மூலமாக ஒரு யூஸரை க்ரியேட் பண்ணோம். அதில் தேவையான ஃபீல்ட்ஸ் எல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணோம். அடுத்தது அதை delete பண்ணுறோம். அது ஒரு பாப்பப் ஒன்று காட்டி அதை delete வந்து அந்த எஜெக்ஸில் சப்மிட் ஆகி delete ஆகுது. இப்போ நான் இன்றைக்கு செஞ்ச எல்லாத்தையும் வந்து செஞ்சு பாருங்கள். அதில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. இதை புல் பண்ணி நீங்கள் உங்களோட கோட் இதை அப்படி க்ரியேட் பண்ணணும். இதில் நீங்கள் செய்யக்குள்ள என்ன வந்துடுன்னு சொன்னால் நம்மள்கிட்ட கேளுங்க. வெறுமனே நம்மள்ட இதை புல் பண்ணி எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போகாமல் 1 by 1 என்ன ப்ரோசஸ் நடக்குது, கிளிக் பண்ணால் எப்படி சப்மிட் ஆகுது, எப்படி பாப்பப் வந்து ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயம் எஜெக்ஸில் எப்படி சக்ஸஸ் வருது, இல்லை எப்படி ரீலோட் ஆகுது, இது 1 by 1 நீங்கள் கோடை போட்டு நெட்வொர்க் டைப்பில் பாருங்கள் என்ன டைப்பில் போகுது, என்ன டேட்டாவெலாம் போகுது, என்ன யூஆர்எலுக்கு சப்மிட் ஆகுது. இல்லை எரர் வரக்குள்ள சரியாக என்ன எரர்னு பார்த்து சரியாக நான் கொடுத்துக்கிற கோலையும் நீங்கள் கொடுத்துக்கிறதுலையும் சரியாக யூஆர்எல்ஸ்லாம் செட் பண்ணிக்கிறீங்களா, யூஆர்எல் எப்படி போகுது. இப்போ நம்மளோட யூஆர்எல் இப்படி போகுதுன்னு சொன்னால் உங்களோட கன்ஃபிகில் என்ன ஃபோல்டருக்குள்ள வச்சுக்கிறீங்களோ டிசிடி கிளினிக் நம்ம அடைக்குது உங்களோட ஒரு ஃபோல்டர் நேம் அந்த ஃபோல்டர் நேம் சரியாக கொடுத்தீங்கன்னா அந்த யூஆர்எல்லேருந்து சரியாக பாஸ் ஆகும். எல்லாத்தையும் பார்த்து சரியாக செட் பண்ணி எடுக்கும். இல்லை என்ன டவுட் இருந்தால் நம்மள்கிட்ட கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் சந்திப்போம்.